வாழ்வோம் வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது உயிர். இன்றைய அருவம்தான். உயிர் பற்றிய ரகசியத்தை ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது, இல்லையா? உடலை பற்றி கண்டிப்பாக நம்ம அலசுவோம், ஏதாவது பிரச்சனை வந்துட்டா. இல்லைன்னா அதையும் அலச மாட்டோம், இல்லை? எப்போ உடலை பற்றி போவோம்? நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறது. அது சாதாரண நோயின்னு அதோட விட்டுருவோம். கொஞ்சம் தீராத நோயின்னு சொன்னால் அப்போ தான் உடம்பை பற்றி உள்ள அக்கறையெல்லாம் வரும். ஒரு இயலாமையின் போது தான், அதுதான் இங்கே தப்பு. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகமே எப்படி இருக்குதுன்னா, இயலாமை நேரத்தில் தான் ஒன்றை தேடுகிறது. இயலாமைங்கக்கூடிய இருக்கிற காலத்தில் நாம் தேடினா தான் அடைய முடியும். அது தெரியணும். இப்போ பணம் இருக்கிறவன் தான் பணம் வரும். ஆரோக்கியம் இருக்கிறவன் தான் ஆரோக்கியத்தை பெருக்க முடியும், இல்லையா? தண்ணியே இல்லாத வறண்ட இடத்துல போய் என்னதை தான் நோண்டிட்டு இருந்தாலும் தண்ணி வராது. கொஞ்சம் தண்ணி இருந்தால் தொட உள்ளது பெருகும். அப்போ இருக்கிறதுல இருந்து தான் பெருக்க முனைய வேண்டுமே தவிர இல்லாததில் இருந்து தேடுவது என்பது ஒரு அறியாமை தான். அதை தான் நமது உலகம் பண்ணிக்கொண்டே இருக்குது. எப்போ இல்லையோ அப்பதான் தேடுவாங்க. இருக்கும்போது அதான் இருக்குதான் பாங்க. இருக்கிறது அது உனக்கு தகுதியானதாக இருக்கிறதா, உனக்கு தேவையானதாக இருக்கிறதா, உனக்கு போதுமானதாக இருக்கிறதா, அதை சிந்திக்கணும். உடம்பு இருக்குதுன்னா நம்ம பாட்டுக்கு விட்டுட்டோம்னா அது இல்லாமல் போயிடும். இருக்கும்போதே கண்காணிக்கணும், இல்லையா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதுமையில இறைவனை பார்த்துக்கலாம், தேடிக்கலாம். ஏன்னா அப்பதானே இயலாமை வரும். இயலாத நேரத்துல பார்க்கலாம், ஆண்டவன்ட்ட வேண்டலாம். இயலாத போது வேண்டவும் இயலாது. உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாது, நினைச்சா ஞாபக சக்தி இருக்காது, கண் பார்வை தெரியாது, ஒரு நடந்து ஒரு மகான ஒரு குருவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது, இல்லையா? நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்டு உடம்பு தெம்பா வச்சிருக்க முடியாது. அப்ப நீங்க என்னத்தை போய் கண்டுபிடிக்க முடியும்? என்ன தேட முடியும்? என்ன உபதேசம் சொன்னாலும் காதல ஏறாத. அப்போ அந்த ஆன்மீகம் என்பது இளமைக்குரியது. ஆனா அதை முதுமைக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா ஆன்மீகத்துல போகாம இருக்கிறது. இதான் ரகசியம், இல்லையா? இளமையிலே வந்தால அப்ப எல்லா பயிர்களையும் கர்மா பிடிக்க வச்சு மண்ணில் கர்மாலேயே சுத்துட்டுன்னு சொல்லி ஒரு கட்டுத்திட்டமான ஒரு வாழ்க்கை செட்டப். அதை உணர்ந்துக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க துண்டை உதவி போட்டு ஓடிடுவாங்க. உடனே அவனை என்ன சொல்லுவான்? அவன்லாம் ஒன்றும் ஆகாதவன், ஓடிட்டான் பாங்க. ஆனா அப்படி ஓடினவன தான் இவன் தேடி போவான் பிரச்சனைக்கு. பலமுறை சொல்லியிருப்பார், ரமண மகரிஷி துண்டையெல்லாம் உதறி போட்டு ஓடினாரு, ஆனா கூட்டம் கூட்டமா அவரை தான் தேடி போனாங்க, இல்லையா? பாண்டிச்சேரியில் ஒதுங்கினாரு, இல்ல அரவிந்தர். அப்ப என்ன வாழ்க்கை ஒன்றும் சரியில்லை, இதெல்லாம் சரியில்லை. நம்ம போற ரூட்ல எல்லா இடமே இதாகுது. அப்ப எதான் உண்மை, எதுதான் நம்ம அடைய முடியும்னு சொல்லி எங்க இது ஒதுங்குற பொழுது அவரை தேடி ஒரு கூட்டம் வந்துருச்சு, இல்லையா? எல்லாம் மகன்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ எப்ப உதறி போடுறாங்களோ அப்பதான், அப்ப அந்த உதறி போடுற அளவுல தான் உலகம் இருக்குதுங்கிறத நீங்க முதல் புரியணும். நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் பிடிச்சி சேர்த்து வச்சுக்கிறது, கட்டி வச்சுக்கிறது, நமக்கு அதுதான் அறியாமை. பொதுவாக சொல்லுவாங்க, இப்ப நீங்க இறைவனுக்கு நல்ல தியானம் பண்ணேன்னா வீட்டிலேயே பெரியவங்களே சொல்றாங்க, அவங்களாம் பெரியவங்க இல்லை. என்ன சொல்லுவாங்க? இப்ப இருக்கு இந்த தியானம்லாம், வாழ வேண்டிய வயசுல என்னத்தை வாழ போறாங்கன்னு தெரியல. அப்ப தியானம் பண்றது வாழக்கூடாத விஷயமா? தியானம் பண்றது, ஞானத்தை பத்தி பார்த்து என்ன பேசிட்டு இருக்காங்க? இதெல்லாம் போற நேரத்துல எங்க போற நேரத்துல என்ன காதல் ஒண்ணும் கேட்காத, கண்ணு பஞ்சடைஞ்சு போகும், இல்லையா? முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன், இல்லையா? ஒரு பாடல் உண்டு, ஒரு தனிப்பாடல், காலமேகம் பாடியிருப்பார். அப்போ எப்ப இதை நாம அறிய வேண்டியது? ஏன்னா முக்கால் அந்த கூணல் 2 கால் இல்லாம 3வது கால் வச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது எங்க நடக்க முடியும்? பொதுன்னு விழுந்துருவேன், முதுகு தண்டு போயிடும்.
இப்போ நம்ம நினைச்சு வச்சிருக்கிறது தப்பு. அதை புரியணும். அதனால தான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. திருவள்ளுவருடைய வாக்கெல்லாம் அளவுகோல். நன்றாக ஞாபகம் இருக்கணும். திருவள்ளுவருடைய வாக்கு அளவுகோல், அளந்து இருக்கும். நீங்க பாருங்க, ஸ்கேல் எப்படி இருக்கும். நீங்க 20 அடி அளக்குறதுக்கு 20 அடி ஸ்கேல் தேவையில்லை. 1 அடி ஸ்கேல் போதும். 1 அடி வச்சு அளந்தனத்து 20 போயிடலாம். 100 அடி இருந்தாலும் சரிதான், இல்லையா? அப்போ அந்த அளவுகோல் அதான் ஸ்கேலை சுருக்கிடணும். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ 1 சென்டிமீட்டர், அதாவது 50 சென்டிமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு ஒரு கிராஃப் போடும்போது ஸ்கேல் வச்சிருப்பாங்க. அந்த அளவு அதே மாதிரி அந்த பரிமாணத்தை காட்டுவதற்கு ஒரு பரிணாமமாக இருப்பது திருக்குறள். அப்ப இங்க நம்ம புரிய வேண்டியது அந்த இயலாமை இல்லாமைன்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த இயலாமை இல்லாமைங்கிறது நாம என்ன நினைச்சிருக்கோம்னா, ஒன்று இல்லாத போது அது தேடலாம், ஒன்று இயலாத போது அதுக்கு ஓடலாம். அந்த வீட்டில் சில நேரங்களில் வச்சிருப்பாங்க, தப்புங்கிறனா. வீட்டில் உள்ள அது பணம் இல்லாததுனால கூட இருக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த முறையை மாற்றுகிற போது வளமை வந்துவிடும். நீங்க வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய முறைமை தான் தப்பு. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் அந்த தாளிக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் வச்சு அப்படியே பாத்திரத்தெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் எண்ணெய் ஊத்துறதுக்கு டப்பா வச்சிருப்பாங்க. டப்பாவை பார்த்தா சுத்தமா இருக்காது, கமுத்து தட்டுவாங்க. அங்கே இருந்தால் தானே விடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்லி பையனையோ வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரரையோ அனுப்பிட்டு, இல்லை இந்த அம்மா தான் உடனே என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணி போட்டு அப்போ சூடான அந்த சட்டி அடுப்பு எல்லாத்தையும் விட்டு அதுக்கப்புறம் போய் நின்று எண்ணெய் வாங்கிட்டு வந்து அப்பவும் எவ்வளோ வாங்குவாங்க. ஒரு காலத்தில் பார்த்துங்க, அந்த சின்ன வயசுகளெல்லாம் அந்த மாதிரி கடைகளில் இருக்கிற பொழுது வாங்குவாங்க. 10 பைசாக்கு எண்ணெய் கொடுத்துவாங்க. ஒரு கரண்டி, ஒரு சின்ன தேக்கரண்டி விடுவான். தாளிக்க மட்டும், வேற செலவு இல்லையா. காரணம் பைசா எல்லாம் கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதை கொஞ்சம் பெருக்க பழகிக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்போ எண்ணெய் வாங்குற பொழுது ஒரு 1/2 லிட்டரு, ஒரு 1/4 லிட்டரு அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அது தீர்வுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனுக்கு 2 நாள் சமையலுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடணும், அடுத்த கலெக்ட் பண்ணிடணும், இல்லையா? அப்பதான் அந்த பற்றாக்குறை வராது. நம்ம அப்படி பண்றது இல்லை. நான் தான் சொல்லிருப்பேன், சார் இந்த வண்டி ஓட்டுறவங்கலாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் எப்படி இருக்கும், சுத்தமா பூணு வாய் விட்டு காத்து போது பெட்ரோலுக்கான்னு பார்ப்பான். சரிச்சு தலைகீழ சரிச்சு பைக்கு வண்டி எல்லாம் அது இன்ஜினுக்கு கேடு, இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம், துன்பப்படுவதற்கு மிகப்பெரிய காரணம். நீங்க நல்லா பாருங்க, ஒரு ட்ரெஸ் போட்டுட்டே இருக்காங்க, அந்த ட்ரெஸ் இருக்கதான் செய்யும். அடுத்தாலுமே ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, அப்புறம் அதை கலத்தி போட்டோன்னா இன்னொரு ட்ரெஸ் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கப்ப ட்ரெஸ்ஸா குமிஞ்சிரும். வீட்டில் என்ன வந்துடும், சரவணா ஸ்டோரும் போத்தீஸும் எல்லாம் நம்ம வீட்லயே குவிஞ்சிரும். இல்லை, அதை நான் தவறுன்னு சொல்லல, நீங்க வாங்க எத்தனித்தால், இல்லையா? அது எத்தனிச்சிட்டீங்க வாங்கணும், நமக்கு அது தேவைன்னு சொல்லி தேவைக்கு அளவு மீறினதும் கிடையாது. அது உங்கள்கிட்ட பணம் இருந்து வேஸ்டா போறதை அனுபவிச்சிருப்பாங்களேன். நோட்டா வச்சு அன்னைக்கு ஒரு சீட் போட்டிருக்கான், ஒருத்தன் சம்பாதிச்சிருக்கான். கஷ்டம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ரொம்ப சிரமப்பட்டு என்னது இந்த சாக்கடை எல்லாம் இது பண்ணி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் அதில் சம்பாதிச்சு ஆந்திராவில் அது காசு கிடைக்கிறதெல்லாம் கொண்டு வீட்டில் ஒரு பெட்டி வச்சு அந்த பெட்டியில் அந்த நோட்டை போட்டு 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 அப்படி மூடி வச்சிருது. டெய்லி கிடைக்கிறதெல்லாம் சரியாக சாப்பிட்றதில்ல. வீடை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, கிடைக்கிறதெல்லாம் எல்லாம் 20 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டுன்னு கிடைக்கிறது. அப்படியே போட்டு 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 அந்த பெட்டியை திறந்து அந்த அம்மா வச்சுட்டு அழுது எல்லாம் உட்காந்து அழுறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் நோட்டு. அவங்க கேட்டால் ஒரு 5 லட்சத்துக்கு மேலே இருக்குங்கிறாங்க. அவன் என்ன கணக்கு வச்சிருக்காங்க, 5 லட்ச ரூபா வச்சு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம் வீட்டுக்காகன்னு சொல்றான். இப்ப அங்க என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பெட்டியை திறந்து உள்ள எல்லாம் பார்த்தா அவ்வளவு கரையா இருக்குது. அவ்வளவு அந்த புது நோட்டுகளும் என்ன இருக்குது, கரையா அடிச்சுட்டு, இல்லையா? இப்ப அவனுக்கும் பயன்படாது, இதை வச்சு ஒன்றும் பயன்பட முடியாது. அதே வீடியோலாம் எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இது அரசு ஏதாவது உதவணும், இந்த நோட்டை RBI வாங்கிக்கிட்டு கொடுக்கணும், அது ஏதாவது பரிகாரம் பண்ணலாம், பண்ணாமையும் போயிடலாம்.
பட் நான் என்ன சொல்றேன், பாடுபட்டு தேடி பணத்தை பாவிகால் புதைத்துவைன்னு அவை பிராட்டி சொல்லுவார். மண்ணில் புதைச்சு வச்சுட்டு போறிய, இவன் மண்ணா போக முடியவன் இல்லையா? பாடுபடுறது எதுக்கு? அனுபவிப்பதற்கு. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ஒன்று வளர வேண்டும் என்றால் இருந்தா தான், விதை இருந்தால் தான் கரெக்டாக மரம் வரும். நீங்க விதையே இல்லாம ஆக்கிட்டு மரம் வரணும்னா அப்ப எதுவாக இருந்தாலும், பணமாக காசாக இருந்தாலும், துணியாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், எது இருந்தாலும் முதலாவது என்ன வேணும், கொஞ்சம் அதனுடைய மூலம் இருக்கணும். அதை முட்டை அழிச்சிடக்கூடாது. அது பணக்காரங்களுக்கு ஏன் பணம் வருதுன்னா, பணத்தை வச்சு பணத்தை ஆக்கிட்டே இருக்கலாம். பணம் இருந்தாலும் அந்த வாசத்துக்கு வந்துடும். உங்கள்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னா அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய பணம் அது மூச்சு பிடிக்கும். அப்படி இங்க வாசலே என்னாச்சு, இங்க நோட்டு எதுவுமே இல்லைன்னா நம்ம ஆள் அல்ல, அங்க யாருமே இல்லை, ஏன்னா அங்க இல்லைன்னு அங்கிருந்து இங்க வராது பணம். நம்ம கடன் கேட்டவன்ட்டு அது இறங்காது, அவன் மனசை அது மாத்திரும். நான் அங்க போய் என்ன பண்ண, நான் போய் தனியா இருக்கிறதுக்கு அவங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அவங்க ஏன்னா இருந்துன்னு வச்சுருங்க, நோட்டே வாசம் பிடிக்கும். நீங்க நல்லா பாருங்க, நீங்க கொஞ்சம் பணத்தை கையில வச்சுட்டு ஒருத்தர் போய் கடன் கேளுங்க. ஒரு 10,000, நான் 10,000 எவ்வளவு வேணும், 20 ரூபாய்ன்னு போறியா? நம்ம கையிலையும் 10 இருக்கும், நம்ம 10,000 கேட்போம், அவன் 20 ரூபா தரணுமா, சரி தாங்க வாங்கிக்கிறோம். இப்ப இது நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட வாங்கிதான் இப்ப ஆகணும்னு போய் நின்று பாருங்க. ஒரு நாள் முழுக்க நீங்க தலைகீழ நின்னாலும் அவன் மனசுல என்ன பண்ணிடும்னா, இவன் வெறும் கையில இருக்கான், கையில் ஒன்று இவங்க கையில கொடுத்தா எங்க திரும்பி வரப்போகுது, இவ்வளவு வறுமையில இருக்கான். அப்போ இயற்கையே அவனுக்கு கொடுக்கலன்னு அப்படி நினைச்சிருவான். இயற்கையே என்ன பண்ணுது, அவனை சோதிக்குது, அவன்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு பண்ணுது. நம்ம கொடுத்தோம்னா திருப்பி வாங்க முடியாதுன்னு நிறைய பேர் அந்த சைக்காலஜியில் தான் இருக்காங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க. அதே போல படிப்பறிவு இல்லாதவங்க ஏறாது. நீங்க கொஞ்சமாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது பேப்பர் கீப்பரை படிச்சுட்டு புக்குகளை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துடும். எதையுமே தொடாமலே உட்கார்ந்துருந்துட்டு போய் இறங்கி பாருங்க, புக்கு எடுத்தாலே தூக்கம் வந்துடும். அதுல கொஞ்ச நாள்ல கண்ணு தெரியலன்னு மூடிடும். பிராக்டிஸ் இல்லையா? பிராக்டிஸ் பண்ண தான் டெவலப் ஆகும். அப்போ சைக்காலஜிக்கலா நம்ம இளமையை என்ன பண்றோம், இளமையை ஒதுக்கிட்டு அது ஏதோ வாழ்றதுக்குன்னு வச்சுக்கிட்டு அப்போ முதுமை இது சாகுறதுக்கா? முதுமையில போய் நீ ஆன்மீகத்தை தேடுறோம், இறைவனை கும்பிட போறேன்னா எப்படி முடியும்? இறைவன்கிட்ட போகக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட தெம்பு இல்லையே, இறைவனை நினைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இல்லையே. இல்லையா? அதெல்லாம் நீ இழந்துட்டிய, இளமையில எல்லாம் விட்டாச்சு, அப்புறம் எப்படி வரும்? இது ஒரு அறியாமை. இதே மாதிரிதான் வாழ்க்கையிலேயே நம்ம ஞானத்தை எடுத்தாலும் கூட, ஞான விஷயங்களையும் கூட அந்த பொருள் தெரியாமலே நம்ம வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோம், உண்மையை தெரியாமல். உலகம் ஏதோ ஒண்ணு சொல்லுது, உலகம் சொல்லுதுன்னா அதில் உள்ள தன்மை நமக்கு தெரியாது. அது பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்பொருள் வேறையா இருக்கும், நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் எல்லாமே சொல்லுங்க. அதனால்தான் திருவள்ளுவர் ஞாபகப்படுத்துவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதெல்லாம் அளவுகோல், இது பாடல் கிடையாது, ஸ்கேல் இல்லையா? உங்களை உணர்ந்து கொள்வதற்கு, உங்களை அறிந்து கொள்வதற்கு, உங்களை திருத்திக் கொள்வதற்கு இது வரையறை. அப்போ இந்த அளவுகோலை வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இன்னைக்கு உயிரை பற்றிய சிந்தனை இல்லையா? உயிரை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன். இப்போ உலகமே சாதாரணமா இன்னைக்கு உலகம் எப்படி நம்பிட்டு இருக்குன்னா, உயிர் எங்க இருக்குதுன்னா உடம்புக்குள்ள இருக்குன்னு நெஞ்சை தட்டுவாங்க. அது தப்புன்னு சொல்லிலாம் நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு, இன்னும் திரும்ப அதையே பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை இல்லையா? அப்படி தெரியணும்னா நம்ம முன்னால போட்ட உபதேசங்களை கேட்டுக்க வேண்டியதுதான். அப்போ உயிர் வெளியில இருக்குது, சரி உள்ள இருக்கா வெளியே இருக்கா, உள்ளையா வெளியா, அந்த விளையாட்டெல்லாம் இப்ப வேண்டாம். இப்போ உயிர் உடல்னு 2 விஷயம் இருக்குது இல்லையா? அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனா அவங்க அது இருக்குது சொல்லக்கூடிய இடங்கள் தான் தவறாக இருக்குது. உயிர் இருக்குது, உயிர் இல்லாம இல்லை, உடம்புன்னு ஒண்ணு இருக்குது. இப்போ அந்த உயிர் உடம்பை வைத்து நிறைய பாடல்கள், நிறைய ஞானிகள் நிறைய விதத்தில் விளக்கி இருக்கிறார்கள். அவங்க அவ்வளவு விளக்கியும் நமக்கு விளங்கலங்கிறதுக்கு காரணம் நம்ம வெளியில தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விளங்காத விஷயங்கள். வெளியில சொல்லுங்களா, விளங்காம போனான்பாங்க, அவன் தெரியாம போயிட்டான், புரியாம போயிட்டான். இந்த விளங்காத விஷயங்கள், அவன் புரியாத விஷயங்கள், தப்பு தப்பா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விதத்தை சொல்லுங்க. அதை தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை,
அவங்கவுங்க அறிவுக்கு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அதோட நிக்க போறது, இந்த உலகத்துல எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு மட்டும் கிடையாது, அவரவர் மாட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அளவுக்கு அது வெளிப்படும். இப்போ ஒரு பாத்திரத்துல 5 லிட்டர் பாத்திரத்துல தண்ணியை முழுக்க நீங்க எடுத்தீங்கன்னா 5 லிட்டர் தான் வர முடியும், 5 லிட்டர் 6 லிட்டரா வராது. 10 லிட்டர் வச்சிருக்கக்கூடிய கேன்ல உள்ள தண்ணி அவ்வளவு போட்டீங்கன்னா 10 தான் கிடைக்கும். அதே மாதிரி இருக்கிறதானே வரும், எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு வெளிப்படும் இல்லையா? அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அறிஞர்கள், ஞானிகள், மகான்கள் அவர்கள் இந்த விளக்குகின்ற பொழுது அவர்களுடைய அறிவுக்கு தக்கவாறு விளக்குவார்கள். முழுமையான உண்மையை நம்ம அங்க இருந்து எடுக்கலாம்னு எடுக்க முடியாது. ஒரு சித்தருடைய பாடலை எடுத்தோம்னா முழுமையான உண்மைங்கிறது எல்லாமே முழுமைதான் அவரவர்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஃபுல்னஸ்ங்கிறது வந்து ஒரு 10 மில்லி வச்சிருக்க பாட்டிலில் ஃபுல்லாக இருந்தாலும் 10 மில்லி ஃபுல் பாட்டில். 5 லிட்டர்ல கேன் தண்ணி இருந்தாலும் அதுவும் ஃபுல் கேன் இல்லையா? ஒரு 500 லிட்டர் கூட பேரல் எடுத்தாலும் அது ஃபுல் தான். அப்போ ஃபுல்னஸ்ங்கிறது என்ன ஆச்சுது, அதனுடைய டோட்டல் இல்லையா, அதனுடைய முழுமை. ஆனா அதனுடைய அளவு கிடையாது. உடனே 10 மில்லி தான் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு 500 லிட்டர் வந்து ஃபுல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லை 500 தான் ஃபுல்லுன்னு 10 மில்லிய சொல்ல முடியும். ஏன்னா அது இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னரை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி நீங்க பொருள்களை வாங்கி வைத்திருக்க ஞானிகளுடைய அந்த அளவு தன்மைக்கு தக்கவாறு, அவங்க கர்ம தன்மைக்கு தக்கவாறு வெளிப்பாடு இருக்கும். அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு வேண்டியது, நமக்கு வேண்டிய அளவு, நம்ம அறிவுக்கு வேண்டிய உண்மை வேண்டும். அவங்க சொன்னது அளவுக்கு நம்ம வாங்கிட்டா நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் எங்க புரியணும், அவங்க தனித்தனி, ஒவ்வொருவரும் தனித்தனி, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனித்தனி. உங்க கர்மாக்கு தக்கவாறு, உங்க அறிவு தேடுதலுக்கு தக்கவாறு உங்களுக்கு கிடைத்தால்தான் அது முழுமை. இன்னொருவருக்கு அவருடைய கர்மாக்கு தக்கவாறு, அவருடைய அறிவு தேடுதலுக்கு தக்கவாறு அது கிடைச்சா அது முழுமையாகும். நான் அதை தான் ரொம்ப எளிமையா சொல்லிருப்பேன். சாப்பாடை கொண்டு வச்சு இல்லையா, சாப்பாடு போடட்டாங்கும் போது ஒருத்தன் ஒரு கரண்டியை காட்டணும்னா பக்கத்துல இருக்க சொல்லுவான், போதும் சார், போதும், எனக்கு போதும்ன்றான். பக்கத்துல போடு, அவன் 2 போட்டு அவருக்கு 1 போட்ட 2 போட்டமேனு திரும்ப போடு இல்லையா? இவன் 3 போட்டவரும் நிறுத்த மாட்டான் இல்ல. அத தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கு தேவை இருக்கு, அவனுக்கு அது போதும். அதனால சாப்பாடு வைக்கும் போது ஒண்ணுதான். அதனால அந்த ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு தட்டோட இருக்கிறவனு இருக்கும் இல்லையா, 4 தட்டு வாங்கணும்னு இருப்பான். அதுக்கப்புறம் யோசிப்பான், உள்ள இறக்க முடியலையேன்னு நினைச்சு போவான். அங்க ஃபுல்ங்கிறது அவனுடைய நினைவுல வரும். இப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஞானத்துல, அதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த விஷயத்த. ஏன்னா அந்த ஞானத்துக்குள்ள நீங்க ஸ்டெப்பின் வைக்கிற பொழுது இந்த நிலைகளை தெரிந்து கொண்டு சென்றால்தான் உண்மையான ஞானத்தை நீங்க கடக்க முடியும். உண்மையான ஞானத்துக்குள் நீங்கள் இறங்க முடியும். உண்மையான ஞான பலத்தை நீங்க பெற முடியும். அதுதான் நான் சொல்றேன். திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த முன்னுரை கொடுக்கறதுக்கு காரணம் வந்து வெளி உலக நிலைகளை நீங்க அப்படியே அதை ஒத்து பார்த்து கொண்டு ஞானத்துக்குள் செல்கின்ற பொழுது எங்கே ஞானத்துக்கு வரும்போது நம்ம வேறுபட்டிருக்கோங்கிறது புரியலாம். இப்ப ஞானத்துல வந்து நீங்க வந்து ஒருத்தன் சொல்லியிருக்கிறாரு அப்படியே நம்பக்கூடாது. ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு, சித்தர் தானே சொல்லியிருக்காருன்னா ஓம் பார்வைக்கு அந்த பொருள் தெரியும். இன்னொரு பார்த்தா அதை மாத்தி சொல்லுவான், இன்னொருத்தன் இன்னொரு விதத்துல சொல்லுவான். இப்ப அந்த 10 பேரும் சொல்லும் போது அந்த எழுதுனவரை கூப்பிட்டு கேட்டா நான் அப்படி எழுதலைன்னு முடிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு என்ன நம்பிக்கைன்னா எழுதுனவர் வரமாட்டார், ஏன்னா இல்லையே. அதனால நம்ம எது சொன்னாலும் சரிதானு அவங்க என்ன பண்ணுங்க, அவங்க இஷ்டத்துக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல யாரு லக்கு உள்ளவங்கன்னு சொன்னா, இந்த பாடல்களை படிக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஞான சக்தி பெற்றிருந்தார். அந்த 3வது நுதல் இல்லையா திறந்திருந்தால், 3வது கண் திறந்திருந்தால், அந்த அறிவு புலமை, ஞான புலமை யாருக்கு எட்டி இருந்தால், குருபிரானுடைய கிருபை அனுகிரகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இதை உணர முடியும். ஏன்னு சொன்னா அந்த பாடல்களை அவர்கள் பார்க்கிற பொழுது யார் மனநிலையில் பார்ப்பார்கள் சொன்னா அந்த படைத்தவனுடைய மனநிலைக்கு போகணும். அப்பதான் அதுல இருந்து முழுமை கிடைக்கும். நீங்க உங்க மனநிலைக்கு போனீங்கன்னா கிடைக்காது. இப்ப நீங்க வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கதை எழுதிருக்கிறான், ஒரு மெலடி, ரொம்ப சேடிங். அவன் ரொம்ப ரசிச்சு அழகா எழுதிருப்பான். காதல் வந்து தோல்வியில பண்ணாதான் சுகம்பான்.
அவன் ஒருத்தன் படிக்கிறான். படிக்கும்போது இவனுக்கு என்ன ஆகிரும், இவர் இப்போ தான் லவ்ல இறங்கியிருப்பார். அட பாவிகளை, எல்லா பயிலும் சோக காதலையே எழுதிட்டு இருக்கான்பா, இதை படிச்சு படிச்சே நமக்கு பயமா இருக்குது, வேணாம் இது வேண்டான்னு சொல்லுவான். ஏன்னா இவனுக்கு என்ன வேணும், இவன் காதலை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு இறங்குறான், காதலை அனுபவிக்கணும்னு இறங்குறான். அப்போ அதை பண்ணுங்கிற பொழுது அது தப்புங்கிற மாதிரி தோணுது, அதை ஏற்றுக்க முடியாது. இவன் அது தப்புன்னு சொன்னா தப்பாயிருமா இல்லையா? அப்போ அந்த காதல் தோல்வி அடைஞ்சும் அதை பார்க்கும்போது கரெக்டா கொடுத்துருக்கான்பா, இது இந்த படம் முதவே வந்து அந்த முதல் மாறிடுவானா, இவன் முட்டியை மோதிட்டு தான் காடி வளர்ப்பான் இல்லையா? அப்போ அந்த அனுபவிச்சாதான். அப்போ அந்த படைப்பாளினுடைய நிலைக்கு இவன் ஒத்து போகிற பொழுது, அந்த அனுபவங்களை பெற்றிருக்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்ப அந்த படைப்பாளினுடைய மனோநிலைக்கு நாம மாறணும். எந்த நிலையில் அவர்கள் அதை எடுத்து சொல்கிறார்கள் பார்த்தாதான் அந்த அவர்களுடைய கருத்து அளவு நம்ம போக முடியும். ஆனா படைப்பாளி அளவுக்கு நம்ம போக முடியுமான்னு சொல்ல முடியாது. எல்லா ரசிகர்களும் எல்லா வாசகர்களும் அந்த லெவலில் இருக்க மாட்டாங்க. ஆனா ஞானத்தில் வருகிற பொழுது நீங்க அந்த நிலைக்கு மாறணுங்கிறதா ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த பலனை பெற முடியும். ஒரு சித்தர் பாடல் படிக்கிறீங்க, சித்தர் பாடல பாடுறீங்கன்னா அந்த சித்த நிலைமைக்கு உங்க மனம் இல்லையா, உங்க அறிவு அந்த நிலைக்கு ஒரு மாதிரி இருக்க வேண்டும். அப்பதான் அதை உண்மையான தன்மைகளை நீங்க உணர முடியும். இல்லைன்னா வரும், இல்லைன்னா அந்த நிலை பெற முடியாது. அதாவது படிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, அதுக்குள்ள பதுங்கி இருக்கக்கூடிய அந்த ரசங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இந்த வண்ணத்துல பாக்குற பொழுது இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, உயிரை பற்றி சொல்கிற பொழுது நிறைய உயிரை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நம்ம அது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் வேண்டாம். நான் உங்களுக்கு யாரையும் உயிரை பத்தி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்ப உயிரை பற்றி உள்ள இன்னொரு பார்வை, அந்த உயிரை பற்றி திருவள்ளுவர் பிரான் அவரை மட்டும் எடுத்து, திருவள்ளுவர் பிரான் உயிரை பற்றி எப்படி சொல்கிறார் என்று சொல்கிற பொழுது ஒரு குறள், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு ஒரு குறள் இல்லையா? என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, வாழும் உயிர்க்கு இல்லையா? வாழும் உயிர். அப்ப வாழக்கூடிய உயிர், வாழக்கூடிய உயிர். அப்போ இதை வாழக்கூடிய உயிர்னு எடுத்துக்கலாம், உயிர் வாழ்வதற்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம தேடுகிற பொழுது வாழும் உயிருக்குன்னா வாழக்கூடிய உயிர்களுக்கா இல்ல உயிர் வாழ்வதற்கா எது வேணும் சொன்னா அதை முதல் சொல்றாரு. என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர். உடனே நம்ம ஆசிரியர்கள் அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஓரளவுக்கு அவங்க அளவுக்கு கல்லு போட்டு 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 மலையை கொஞ்சம் நிரப்பியிருக்காங்க இல்லையா? பண்ணது வரை சிறப்பு தான் இல்லையா? அவர்களுடைய கைங்கரியங்கள். நம்ம அளவுக்கு தெரிஞ்சவரை நம்ம அதை பெற்றுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நம்முடைய பார்வையில் நான் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவது, இப்போ மற்ற உரையாசிரியர்கள்லாம் நிறைய சொன்னது, அதுலேயும் சில பேர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். எல்லா உரையாசிரியரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு உரையாசிரியர் ஒரு விதமாக சொல்லியிருப்பார்கள். இந்த பாடலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எண்ணும் எழுத்தும், பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணினத்தகம்னு இருக்கும், வெளியில சொல்லுவாங்க. என்னென்ப என எழுத்தென்ப இவரென்றும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு ஏன்னா இப்ப இங்க சொல்றேன். இப்ப அந்த எண்ணும் எழுத்தும் கண்ணினத்தகங்கும் போது உடனே இவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, எண்ணும் எழுத்தும்ங்கிற பொழுது எண் என்றால் கணிதம், எழுத்து என்றால் நம்ம எழுத்து தான் இல்லையா? அப்போ இந்த உயிருக்கு, அந்த உயிருங்கிறது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆகு பெயரா சொல்லி உயிர்ன்னு சொல்றது உலகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, வாழ்கிற மக்களுக்கு, வாழும் உயிருக்குன்னா வாழக்கூடிய மக்களுக்கு, அது உயிருக்கு கிடையாது, வாழும் மக்களுக்குன்னு அது கவிதைத்துவம். அப்ப வாழக்கூடிய மக்களுக்கு எது கண்ணாக இருக்குதுன்னு சொன்னா எண்ணும் எழுத்தும், நம்பர்ஸ் அண்ட் என்னது எழுத்துக்கள், ரிட்டர்ஸ் இல்லையா? லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், இந்த ரெண்டு தான். அப்போ இயல்பா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது உண்மைதான். ஏன்னா நியூமரிக்கல் இல்லைனாலும் நம்மளால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, ஏமாத்திடுவான். நியூமரிக்கல் தெரிஞ்ச பிறவே ஏமாத்துறான் இல்லை? எப்படி ஏமாத்துறான்? 10,000 கொடுக்கும்போது அதில் ஒரு 100 ரூபாய் இல்லைன்னா அப்படி கூட எண்ணிருப்பான். 100 இருக்கு, முடிஞ்சு போச்சு, 100 ரூபா நோட்டு 100 10,000 வாங்கி வச்சுட்டாங்க. பார்த்தா 999 தான் இருக்கும். ஒன்று இடையில பண்ண தெரியாது.
எண்ணும் போது தப்பு விட்டுட்டீங்கன்னா அப்ப எண்ணிக்கை கரெக்டா தெரியும் இல்லையா? கூடுதல் இருந்தா கண்டுக்காம வருவோம், குறைஞ்சி இருந்தா தான் கத்திட்டு இருக்கோம். பட் எண்ணிக்கை நமக்கு என்ன தெரிஞ்சாதான் ஒரு தொழில் பண்ணும்போது ஒன்னொன்னு கடையில போய் பொருள் வாங்குறதுக்கே நாம எவ்வளவு கொடுக்கறதெல்லாம் வேணும் இல்ல. நிறைய வயதானவர்கள் முன்னால இல்லை, இப்ப இல்லை, இப்ப வந்து பாட்டிகள்லாம் வந்து பிஏ முடிச்ச பாட்டிகள்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த காலத்துல படிப்பு, நான் ஸ்கூலுக்கு எங்க போனேன், மழைக்கும் பள்ளியில ஒதுங்கலைன்னு சொன்ன பாட்டிகள்லாம் பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கணக்கு நல்லா வரும். பாட்டிகள்லாம் ஏமாத்த முடியாது, முடிஞ்சு வச்சுப்பா பாட்டி தூங்குறான்னு சொல்லி அப்படியே ஒத்தடப்பதான். எங்க பாட்டி தூங்குற பொழுது என்ன பண்ணா, அந்த முடிச்சு வச்சு இருந்து அது வெளியில கிடந்தது. புடவையில உள்ள சொருவன் வந்து அந்த முடிச்சு வெளியில வந்து நான் அப்படியே பக்கத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன். பார்த்தா உடனே என்ன பண்ண, அந்த காசு முடிஞ்சு அதை எடுத்து உள்ள சொருவுறது கை வச்ச பிடிச்சிக்கிட்டா. ஏண்டா காசேட எடுக்க போறேன்னு, முடிஞ்சு வச்சுக்கீங்க, எங்க எடுக்க முடியும், அது முடிப்பு வெளியே கிடந்து உள்ள வச்சேன்னு இல்லையா? எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க பாருங்க. வச்சவன கையை பிடிச்சிட்டு அப்புறம் அதை எடுத்து அப்புறம் பாருங்க, அந்த முடிஞ்சுதான் இருக்குது. புடவையில வெள்ளை புடவை கொடுத்துருக்காங்க, முடிஞ்சு இருக்குது, அது உள்ள சொருவி இருக்குறா. அந்த சொருவு வெளியில வந்துடுச்சு. நான் பிடிச்சி உள்ள தள்ளி வைக்கிறேன், என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, இப்ப அவன் முடிச்சு அப்படியேதான் உள்ள இருக்கு. ஆனாலும் கவனம் என்ன பண்ணாங்க, உடனே அந்த முடிச்ச எழுந்து பட்டு கிடந்து எழுந்து அந்த முடிச்ச அவுத்து அதுல இருக்க காசு இப்படி என்றான். எப்படி இந்த முடிச்ச எடுக்க முடியும்? ஆனா அவ்வளவு கவனம். எனக்கு அவங்க மேல கோபம் வரல, சிரிப்பா இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப கவனமா இருக்கிறீங்க இல்லையா? உலகம் அதுதான். அப்போ இந்த மண்ணுல வந்து கணக்கு என்பது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி எழுத்தும் தேவையாக இருக்கிறது. எழுத்தும் கண்ணெனத்தகம் வாழ்வதற்கு இந்த மண்ணுல வந்து நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ரெண்டும் வேணும் என்கிறது சொல்லியிருக்கிறதாக உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்குது ஸ்டில் டுடே இல்லையா? இன்னைக்கு வர அப்படிதான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லிவிடும். இதுல பரிமேலழகர் அந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அப்படி மேல போய் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கக்கூடியவர். அவரு என்ன சொல்லுவாருன்னா, எண் என்பது கணிதத்தை குறிக்கிறது, அதை ஒத்துக்கிட்டாரு. அந்த எண் என்பது இருமைக்கு போவார். அப்போ இந்த உலகம் அந்த உலகம் இங்கக்கூடிய ரெண்டு விஷயம், அது இருமை எடுத்துக்கலாம், அந்த எண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் எழுத்துன்னு சொல்றது வந்து என்ன சொல்றாருன்னா, வெறும் எழுத்து அல்ல. இப்போ எழுத்து வந்து தமிழ்ல 5 வகைப்படும். எழுத்து இலக்கணத்துல வருகிற பொழுது எழுத்து வந்து சொல் இல்லையா? தமிழ் இலக்கணத்தை சொல்லும்போது 5 வகைப்படும். எழுத்து, சொல், அதுக்கப்புறம் யாப்பு, அணி இல்லையா? எழுத்து, பொருள், சொல், யாப்பு, அணின்னு சொல்லி 5 நிலைப்பாடு இருக்கும். அதை தான் எழுத்து என்பன்னு சொல்லிட்டாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லி அது 5 நிலையாக சொன்னதாக அவரை கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்ப வெறும் எழுத்தோட நிற்கவில்லை, அதுக்கு மேல யாரும் போகல, இதையே அப்படியே உருட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் உத்து பார்க்கிற பொழுது அதுல இருந்து என்ன லேசா வெளிப்படும்னா, எண் எழுத்து என்ன சொல்கிற பொழுது இப்ப என்னன்னு சொன்னா எண்ணுக, எண்ணுகன்னா எண்ணுதல், எண்ணி துணிக கர்வம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுத்து. அப்போ எண்ணுகிற போது டு திங்க் இல்லையா? யூ மஸ்ட் திங்க், நீங்க நினைக்கணும் ங்கிறது என்னன்னு சொல்லலாம். என்னைக்குப்பா ஊர்ல எல்லாம் சொல்லும்போது எண்ணிட்டியா, ஏன்னா கவுண்ட் பண்றதே எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க. என்ன எண்ணிட்டு இருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறது என்னன்னு சொல்லலாம். என் எண்ணத்தில் வந்தது, ஏன்னா உங்க சிந்தனையில் வந்தது. அப்ப அந்த எண் என்பது நினைப்பது, சிந்திப்பது, இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும் எண். அப்ப எண்ணுவது. அடுத்தது எழுத்து. எழுத்து சொன்னா எழுத்துக்கு நிறைய பொருள் சொல்லலாம். இப்ப வந்து பேசா எழுத்து என்ன சித்தர்கள் பரிபாசையில் சொல்லுவாங்க. அந்த பேசா எழுத்து என்பது மனதை சொல்வார்கள். பேசா எழுத்து மனம். அப்ப மனம் என்ன பண்ணாது, பேசாது. பேசா எழுத்து மனம். சிலவங்க சொல்கிற பொழுது கண்ணை சொல்வார்கள் பேசாத எழுத்து. இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எழுத்து என்பது ஒரு உறுப்பை குறிப்பதாகவும் இருக்கிறது, அப்படியும் பரிபாசையில வரும் இல்லையா? அப்போ எழுத்து என்பது மனம். அப்போ அவங்க என்ன அப்படி பொருள் பார்க்கிற பொழுது மனதுல தான் வந்து என்ன ஆகுறது, எழுகிறது, எழுவது. எழுத்து என்பது எழுவது.
எங்க இருந்து? மனதில் இருந்து தானே எல்லா சிந்தனைகளும் வருது இல்லையா? மனதிலிருந்து எழுதுறது. அப்போ எண் என்பது எழுத்து. எண்ணும் எழுத்தும், நினைப்பதும் அதை வெளிப்படுத்தி உரைப்பதும், அதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாரும் சொல்லலை. அப்படி சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 விஷயப்படும். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை எழுதணும்னு சொன்னா முதல் நினைக்கணும் இல்லையா? நீங்க நினைத்து அப்புறம் தான் அதுக்கு வரி வடிவம் கொடுக்கும் இல்லையா? ஓசை வடிவம் கொடுக்கலாம், வரி வடிவம் கொடுக்கலாம். அப்ப அங்க முரண்பட்டுரும். அப்ப நினைச்சது சொல்லுகிற வண்ணத்திலையும் வரலாம், எழுதுகிற வண்ணத்திலையும் வரலான்னு வரும். அப்ப இவர் எழுத்த மட்டும்தான் சொல்லிருக்காரு. அப்ப எண்ணுவதற்கு அதுக்கு அங்க வராது. இப்படி சிந்திச்சுக்கிட்டே போகிற பொழுது இப்ப நான் சொல்வது திருவள்ளுவருடைய நிலையிலிருந்து சொல்கிறேன் அப்படி வச்சுருக்கேன். இதுக்கு மாற்றுப்பொருள் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னு சொன்னா இப்ப நான் சொல்றது நல்ல கவனிச்சுங்க. இதான் ஞான பொருள். எப்பவுமே அந்தந்த படைப்பாளியினுடைய நிலையில் அவர்களோடு ஒட்டி செல்கிற பொழுது அந்த ஒத்தது அறிவான். அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்களோ, எதை வைத்திருக்கிறார்களோ அதை நம்ம அறியணும் இல்லையா? அப்படி பண்ணும்போது இப்ப திருவள்ளுவர் என்ன நினைத்து பண்ணாருங்கிறது நான் சொல்றேன் ஞானத்துக்கு. ஏன்னா ஞானத்துக்கு வரும்போது அதனுடைய பார்வை என் என்ப ஏனை எழுத்தென்ப என்று சொல்கிற பொழுது இந்த எண் என்பது எதுன்னு சொன்னா எண் என்ப ஏனை எழுத்தென்ப. எண் என்பது மனம், எண்ணம். ஏன்னா எண்ணம் எங்கே வருகிறது? மனதில் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வருது. நம்ம வானத்திலிருந்து வருதுங்கிறோம், வரக்கூடியது எங்க போகுது? மனதுக்கு போய் அப்ப மனதில் இருந்தா செயல்பாட்டுக்கு வெளியில கொண்டு வருது இல்லையா? அவர் நேரம் வர்றாரு. எங்க வராரு? இங்க மண்ணில் உள்ள விஷயத்துக்கு வர்றாரு, விண்ணுக்குள்ள விஷயத்துக்கு வரல. மண்ணுக்குள்ள விஷயத்துல வருகிற பொழுது இப்போ எங்க இருந்து எண்ணம் உங்களுக்கு உதயமாக சொல்லுங்க. என் மனதுல இருந்து வந்தது, என் மனசுல தோணுச்சு, என் மனசுல ஒரு ஆசை வந்திருக்குது, என் மனதை அடக்கவே முடியல, நான் நினைச்சேன். ஏன்னா நம்ம சொல்லதெல்லாம் எங்க இருந்து வருது? ஃப்ரம் மைண்ட் இல்லையா? அப்போ எண்ணம் என்பது எதுவாகிறது? மனசு. நல்ல கவனிச்சுக்கணும். இப்ப எண்ணன்னு தான் சொல்றாரு, எண்ணம்னு சொல்லல, எண்ணங்கள்னு சொல்லல. அப்ப ஒன்றாக தான் சொல்கிறார். அப்ப ஒருவனுக்கு ஒரு மனம் தான் இருக்கும். ஒருவனுக்கு ஒரு மனம், எண் இல்லையா? நம்பர்னு சொல்றதுக்கும் நம்பர்ஸ் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்பர்ஸ்னா பல, பன்மையாகிவிடும். இப்ப எண்ணுங்கிறது சிங்கிள். அவர் சொல்றது எண்ணுதான் சொல்றான், எண்கள்னு சொல்லல இல்லையா? அப்ப ஒரு மனம். ஏன்னா அங்க இருந்தா எண்ணுதான், எண்ணுவதற்குரியது மனம். அப்ப மனதை அவர் என்ன குறிப்பிடுகிறார்னா எண்ணுன்னு சொல்லிட்டார். எண் அடுத்தால என்ப, எண் என்ப ஏனை எழுத்தென்பன்னு அடுத்தால போடுறார். இந்த எழுத்து என்பது எதுன்னு சொன்னா உடம்பு, குறியீடாக சொல்லுது. எப்படி உடம்பை எழுத்து நம்ம குறிக்கலாம்? இதான் எப்பவுமே சித்தருடைய பரிபாசையில போனாதான் இதெல்லாம் கிடைக்கும். அந்தந்த துறைக்கு இப்போ சயின்ஸுக்குன்னு சொல்லி சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்கள் இருக்கும், சைக்காலஜியில் போகும்போது அங்க சில வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான பரிபாசைகள் இருக்கும். அதுல போகிற பொழுது அப்ப சித்தர்கள் வழியில போகிற பொழுது வள்ளுவர் புராணுடைய, அதாவது வள்ளுவர் புராணுடைய வாய் மொழியின்படி நம்ம போகிற பொழுது அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மை என்னன்னு சொன்னா எண் என்பது மனதை குறிக்கிறார், எழுத்து என்பது உடம்பை குறிக்கிறார். எழுத்துக்கும் உடம்புக்கும் எப்படி சம்பந்தம் சொன்னா பரிபாசையில சொல்றது எழுவது, எழுதுவது, எழுத்து எழுதுனாதான் வரும். அப்ப இந்த உடம்பு என்பது எழுதப்படுவது, எழுதப்படுவதுன்னா படைக்கப்படுவது. எப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி நீ இப்படிதான் இருக்கணும் சொல்லுங்க, என் தலையெழுத்து என்னவோ எனக்கு என்ன எழுதி வச்சிருக்குதோ, அப்ப அதுக்கு தானே உடம்பு கிடைக்குது. அப்ப கர்மா என்ன பண்ணுதுன்னு சொன்னா இந்த உடம்பை எழுதுகிறது. நீங்க உன் கண்ணு முண்டகமா இருக்கணும், இல்ல உன் கண்ணு பிடிச்சா இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? அவன் மூக்கப்பா மொக்க மூக்குமா, அவன் என்ன பண்ணுவான் பாவம். அவன் இது எழுதப்பட்டது, அதை மாற்ற முடியாது. சொல்லுவாங்கல்ல, என் வாழ்க்கை என்னப்பா என்ன பண்ணாலும் ஏறி இருக்கு, இப்படிதான் இருக்குது, என்னதான் முடிய இழுத்து எடுத்து பார்த்தாலும் அது இதுக்கு மேல இது இறங்க மாட்டேங்கணும், வாங்கி சொருகிக்க வேண்டியதுதான் இல்லையா? சிலது சாப்பிடாம பட்டி கிடக்கும், குண்டாயிடக்கூடாதான். உனக்கு வாச்ச உடம்பு அதுதான். சிலவங்க பாருங்க நல்ல
வாழை இலை அப்படி கசக்கி சாறு புழிஞ்சு தான் தூர போடுவாங்க. ஆனா உடம்பு அப்படி இருக்கும். உடம்பு அது ஏறவே ஏறாது. இது எழுதுனது, எழுத்து என்ன, எழுவது எழுதுனது. அப்ப உடம்பை எழுத்து என்கிறார். ஏன்னா உன் கர்மாப்படி எழுந்தது. சும்மா உடம்பு கிடைக்காது. உனக்கு இப்ப மனுஷ உடம்பு கிடைச்சிருக்குது, முன்னாடி மரமா கிடைச்சிருக்கும், அதுக்கு முன்னாடி பாம்பா கிடைச்சிருக்கும், அதுக்கு முன்னாடி பெய்யா கிடைச்சிருக்கும். இப்படி இந்த கிடைக்கிற உடம்பு எதை பற்றி வருகிறதுனா, எதை பற்றி வருகிறதுனா உங்க கர்மா எழுத்தை பற்றி வருது, கர்மாவை பற்றி வருகிறது. அப்ப கர்மா எப்படி எழுதுகிறதோ அந்த எழுத்து தான் இந்த உடம்பு. நம்ம அதை தலையெழுத்துன்னு சொல்லிட்டு இருப்போம். இந்த உடம்பே எழுத்து தான். இப்ப அதுக்கு அடுத்தால ஏனை எழுத்தென்பேன்னு ஒண்ணு போட்டிருப்பார். ஒரு எழுத்தை சொல்லல, என் சொல்கிற பொழுது ஒண்ணு சொன்னாரு. இந்த எழுத்தின் போது ஏனை எழுத்து, எல்லா எழுத்தும். எல்லா எழுத்துனா நமக்கு ஒரு உடம்பு தானே இருக்குது, ஒரு உடம்பு தானே வச்சிருக்கோம். எல்லா உடம்பும்னா ஏன்னா இந்த உயிருக்கு இந்த ஒரு உடம்பு இல்லப்பா, இதெல்லாம் மறைமுகமா கூறுகிறாங்க இல்லையா. அது உபதேசம், திருக்குறள் உபதேசம். அத ரொம்ப சூட்சமா சொல்லுவார் பாருங்க. ஒரு உயிர் இறைட்டிருந்து வெளியில வந்த பிறகு 1000 உடம்பு எடுத்துருக்கலாம். இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஏனை எழுத்து, ஏன்னா ஏகப்பட்ட உடம்புகள் இந்த உயிருக்கு கிடைத்திருக்கும். ஆனா மனம் ஒன்றாகத்தான் இருக்கும். From the beginning to end. ஆதி முதல் அந்த வரை மனம் ஒன்று. ஆனால் மாட்டிய உடம்போ 1000, 1000. அதுக்கு அளவு கிடையாது. அதான் ஏனை எழுத்துன்னு சொன்னார். ஏனைனா எல்லா உடம்பும். அப்ப இந்த உயிருக்கு எது கண்ணாக இருக்குன்னா மனமும் எல்லா உடம்புகளும் கண்ணாக இருக்கிறது. அப்ப கண்ணுன்னு சொன்னா நீங்க உடனே நம்ம ஐப்பால நினைச்சிடக்கூடாது இல்லையா. அது கண்ணுன்னா அதுக்கு முக்கியத்துவமாக, அதுக்கு வழியாக இல்லையா, அதுக்கு இடமாக, அந்த உயிர் வாழ்வதற்கு இடமாக இருப்பது எது? மனமும் உடம்பும் தான். எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாருங்க. அப்படியே வச்சிருக்காரு. நீங்க அந்த பொருள் தெரியாதல்ல, ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வரல. அவர்கள்லாம் பக்தி அளவுலையும் வெளியில உள்ள அந்த பரிமாற்றத்தோடு நின்னதுனால அந்த பார்வையில பார்த்தாங்க. நீங்க ஞானத்துக்குள்ள உண்மையை தெரிகின்ற பொழுதுதான், ஏன்னா வள்ளுவர் குரான் ஏறிட்டாரு, இதெல்லாம் தாண்டி ஞானத்துக்கு போயிட்டார். அதனால்தான் அது தனி மனிதனுக்காகவோ ஒரு குலத்திற்காகவோ ஒரு மாட்டுக்காக இல்லாமல் இல்லையா, எல்லா மனித குலத்துக்காக உள்ளது. ஒரு கூட்டத்திற்காக ஒரு இனத்திற்காக எல்லாம் இல்லை. அது திருக்குறள் ஒரு மொழிக்காக கூட சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமான மனித குலத்திற்காக உள்ளது இல்லையா. அப்ப அது ஞானம் வந்தாதான் அந்த தன்மை வரும். ஒன்றே குலம் என்று ஓதுவோம் இல்லையா, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்கிற நிலை அது. அப்ப இங்க பாருங்க, என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர். இந்த வாழக்கூடிய உயிருக்கு, இந்த உயிர் வாழ்வதற்கு இப்ப 2 கண்ணாக இருப்பது எது, காட்சி பொருளாக அதுக்கு வழி நடத்துவதாக இருப்பது எதுன்னு சொன்னா மனமும் ஏனை உடம்பும் எழுத்தும். ஏனை எழுத்துனா அப்ப ஏனை எழுத்து எல்லா உடம்புனா அப்ப போன ஜென்மன்ல இருந்த உடம்புக்கு தக்கவாறு உயிர் வாழ்ந்திருக்கும். அப்ப உயிர் வாழ்றது எப்படி? இப்ப இந்த மண்ணுல உயிர் எவ்வளவு நாள் இருக்க போகுது சொன்னா இந்த உடம்பு இருக்கிறது வரதான் இல்லையா. இப்ப உடம்பு 40 வருஷம் வர அவன் இருப்பான்னா அந்த உயிர் 40 வருஷம் இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், 40 வருஷம் உயிர் இருந்தா உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது அறியாமை. அதான் சொன்னேன், கான்ட்ரவர்சி தாட்ஸ். இப்ப இங்க உடம்பு இருக்கிறவங்க தான் உயிர் இருக்கும். உடம்பார் அழியும் உயிரார் அலைவர் இல்லையா. அப்ப அந்த உடம்பு இந்த தடவை 40 வருஷம் வாழுதுன்னா உயிர் 40 வருஷம் வாழும். இப்ப இன்னொரு தடவை உடம்பு வேற உடம்பு எடுக்கும்போது அந்த உடம்பு ஒரு 85 வருஷம் இருக்குதுன்னா இன்னும் 85 வருஷம் இருக்கணும். அப்ப அந்த உயிரினுடைய வாழும் நிலை எதை சார்ந்ததாக இருக்கிறதுனா உடம்பை சார்ந்ததாக இருக்கு இல்லையா. அப்ப உடம்பு எவ்வளவு காலம் வாழுமோ அதுக்கு கர்மா எவ்வளவு இருக்கிறதோ அதுவரை இந்த உயிரும் இருக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது இல்லையா. அப்ப ஏனை எழுத்துன்னு சொல்லும் போது இந்த உயிர் இந்த மண்ணுல இருப்பதற்கு இதுக்கு முன்னாடி இருந்த உடம்பும் சரி இப்ப உள்ள சரி இதுகளை வச்சு அந்த மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை வைத்து இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஞானம் ஆயிடுச்சு. முழுமையா சொல்லிட்டார். கர்மாவை பற்றியும் படைப்பை பற்றியும்
உயிர் உடம்பின் ரகசியங்களையும் பக்காவா சொல்றார். இப்ப யோசிச்சு பாருங்க, என்னென்ப மனம், மனதை வைத்தோம், ஏனை உடம்பை வைத்தும் தான் இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு உடம்புன்னு சொல்லல, நல்லா சிந்திக்கணும். ஒரு உடம்பு சொன்னா இப்ப மண்ணில் எல்லாம் சொல்லிட்டு தெரியாங்க, அந்த மாதிரி ஆயிரும். அப்ப அவர் அங்கேயே சொல்றாரு, இப்ப இந்த உடம்பு கிடைச்சிருக்குப்பா, இதுக்கு முன்னாடி ஒரு உடம்பு கிடைச்சிருக்குது. அப்ப இதுக்கு முன் பிறவி இருக்கிறதுங்கிறதையும் அங்க உறுதிப்படுத்துறார். அடுத்தால் இனிமேல நீ போகக்கூடியதுக்கும் அடுத்த உடம்பை வைத்து இந்த உயிருக்கு வாழ்க்கை இருக்குது. அப்ப உடம்பு கிடைக்கலன்னா உயிருக்கு இல்லை. அப்ப உயிருக்கு வாழ்க்கை உடம்பை வைத்திருக்கிறது. இந்த உடம்பு எத்தனை இருக்கலாம், இப்ப நீ இதை பெற்றிருக்கிற. அப்ப இப்ப உனக்கு கண்ணாக இருக்கிற எல்லா உடம்பை சார்ந்துதான் அது இருக்குது என்கிறத ஞாபகப்படுத்தும் போது, அப்ப நம்ம எதுல கவனம் வைக்கணும்னா, இந்த உடம்புலையும் இந்த மனதிலையும் நம்ம கவனம் வைக்கணுங்கிறத மறைமுகமாக சொல்ல. உயிர் முறையாக வாழ வேண்டும், சரியாக வாழ வேண்டும் சொன்னா நீ எதுல கவனமாக இருக்க வேண்டும், நீ எதில் கண்ணாக இருக்க வேண்டும், மனதிலும் உடம்பிலும். அவ்வளவுதான். அப்ப ஒருத்தன் ஞானி ஆகணும், ஒருத்தன் சித்தன் ஆகணும், அவன் எதுல கவனமாக இருக்கணும், மனதிலையும் உடம்புலையும் கவனமாக. நல்ல கவனிச்சுங்க, ஞானத்தை சொல்லிட்டார். அப்ப நம்ம இதுவரை நம்ம சிந்திச்ச பொருள் உலகம் சொன்னதை வச்சுட்டு போய் அது என்ன இது எழுத்து, என்னும் எழுத்தும் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ஜென்மால உனக்கு கணக்குக்கும் இருக்கும். நீ மரமா இருக்கும்போது இந்த கணக்குக்கும் எழுத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நீ பறவையா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க சொல்லப்பட்ட பொருள், நீ எந்த உடல் எடுத்தாலும் இந்த பொருள் கரெக்டா இருக்கும். அவன்தான் ஞானி. ஒரு சித்தருடைய வாக்கு அப்படியே செல்லும், செக முழுக்க செல்லும். அத்தனை பிறவிக்கும் அது ஊன்றுகோலாக இருக்கும், ஒரு பிறவிக்கு அல்ல. சயின்டிஸ்ட் இப்ப உள்ளதுக்கு மட்டும்தான் இருப்பான். அதான் விஞ்ஞானி. மெஞ்ஞானி என்பவன் மெய்யை சார்ந்தவன். அவன் எல்லா பிறவிக்கும் ஒட்டுமொத்தம் அண்டம் இடத்திற்கு இருப்பான். இப்ப அவர் சொன்ன பொருள் பாருங்க, இந்த ஒரு உடம்புக்கு பேசல, இந்த உயிருக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த உடம்பை பேசுகிறார். அதான் ஏனை எழுத்துன்னு சொன்னார். அப்ப எழுத்துன்னு உடம்பை எப்படி நாம் எண்ணுவதுன்னு சொன்னா, எழுதுவது, அது எழுதப்படுகிறது. இப்படி இருக்கணும். ஒரு படம் வரைஞ்சமா, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெண்ணினுடைய படத்தை வரைகிற மாதிரி கர்மா என்ன பண்ணுறதுன்னா 5 அடி 5 அங்குலம், இல்ல 3 அடி 4 அங்குலம், இல்லையா? ஆளை விட்டுக்கணும். அப்படி சொல்ல படிப்பமா இருக்குது. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், இல்லையா? சிலதை ஒரு மாதிரி பண்ணியிருப்பான், அவன் கர்மாவுக்கு தக்கவாறு. அப்போ இந்த எழுத்து எதை சார்ந்து வருகிறதுன்னு சொன்னா, கர்மாவை சார்ந்து வருகிறது. எழுதப்படுகிறது, படைக்கப்படுவது அல்ல. அங்க நீங்க யோசனை, எங்க அம்மா அப்பா என்ன பெற்றுட்டா, அடப்பாவி அறிவு கட்டவன போடா வெளியேன்னு சொல்லிடுவான் ஞானமற்றவன். இந்த உடம்பு எழுதப்படுகிறது. அதான் சொன்னார், எழுத்துன்னு சொன்னார், படைப்பு அல்ல, உண்டாக்கப்படுவதல்ல. அந்த வார்த்தை போடலாமே, ஏன் உண்டாக்குறது, ஏன் படைக்கப்படுவதெல்லாம் போடல? எழுத்துன்னு ஏன் கொடுத்தாருன்னு சொன்ன உடம்புக்கு உன் கர்மாப்படி அது எழுதப்படுது. எவ்வளவு காலம் அது இருக்கணும்ங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அப்ராப்ரியேட்டா அப்படி வச்சிருக்காரு. புரியுதா? இப்போ அப்போ என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப. அப்ப அந்த ஏனை எழுத்துன்னு சொன்னா எல்லா உடம்பும். இந்த ஒரு உடம்போட அந்த உயிர் நிக்க போறது இல்லைங்கிறத அங்க உறுதி சொல்லிட்டார். அப்ப இந்த உயிர் இப்ப வந்ததும் இதுக்கு முன்னாடி இருந்ததையும் சார்ந்தது அது. இப்ப அடுத்தால இன்னொரு பாடல் வருவார், இந்த உடம்பை பத்தி சொல்கிற பொழுது, இல்லையா? இந்த உடம்பை எப்படி நாம் பாதுகாக்கணும்? உயிரை பாதுகாக்கணும்னு சொன்னா நம்ம 2ல கவனமா இருக்கணும். எதெல்லாம் கவனமா இருக்கணும்? மனதிலையும் உடம்புலையும் கவனமாக இருக்கணுங்கிறத அவர் சொல்லிட்டார். அதை சார்ந்தது. இப்போ உடம்புல எப்படி கவனமாக இருப்பது அடுத்த கட்டம், இல்லையா? உடம்புல எப்படி கவனமாக இருப்பது சொன்னா அதுக்கு ஒரு பாடல் சொல்லுவார். அந்த உடம்பை எப்படி நாம அந்த பாடல் சொல்கிற பொழுது, இந்த உணவு முறையை சொல்கிற பொழுது சொல்வார், உண்பதற்கு எப்படி நாம் உண்ணணும், மாறுபாடு இல்லாத உண்டி சொல்வார். உணவு முறையை சொல்கிற பொழுது
மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடின்றி ஒருபாடு இல்லை உயிர்க்கும்பார். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அப்ப அந்த உயிருக்கு எப்ப ஊறுபாடு வராது சொன்னா, இங்கே ஞானத்தை வைக்கிறார், கர்மாவை வைக்கிறார். நல்ல உணர வேண்டிய இடம். அதுக்கு தான் இந்த பாடலை சொல்றேன். நிறைய உணவை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த பாடலை நான் எடுத்து உங்களுக்கு விளக்குவதற்கு காரணம், கர்மாவோட பிரச்சனை வச்சிருப்பாரு. எல்லா பாடலும் தான் இருக்கும். இப்ப பாருங்க, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இல்லையா? அப்ப இந்த உயிருக்கு ஊறுபாடு இல்லைன்னா எந்த கேடும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை, எந்த பிழையும் இல்லை. ஊறுன்னு சொன்னா அது தவறுன்னு அர்த்தம், குற்றம்னு அர்த்தம், துன்பம்னு அர்த்தம். இல்லையா? அப்போ ஊறுபாடு இல்லை உயிருக்கு. உயிருக்கு எப்போ ஊறுபாடு இல்லை, எப்போ துன்பம் குற்றம் இல்லை சொன்னா, இந்த உடம்புக்கு நீங்க எப்படி கொடுக்கணும்? மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்டி. அது ரொம்ப முக்கியம். அப்ப மாறுபாடு இல்லாத அவ சாப்பிடக்கூடிய உணவுல மாறுபாடே இல்லாத, மாறுபாடு இல்லாத உண்டையே மறுக்கணும். மாறுபாடு இல்லாதன்னா நீங்க என்ன சாப்பிடணுமோ அதுக்கு மாற்றமானதுல வருகிற பொழுது அதை மறுத்துறணும். இல்லையா? அப்போ இந்த உடம்புக்கு வேண்டிய, உடம்புக்கு பலன் தரக்கூடியதுகளை தான் நீங்க உள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை உண்டின்னு சொல்லும் போது உணவையும் சொல்லலாம், உடம்புக்கு உரமான விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். உண்டின்னு சொல்வது உண்ணுதல். உண்ணுதல்னா அதை உயர்த்துதல்னு அர்த்தம். உண்பதுன்னா வெறும் திங்கிறது மட்டும் எடுத்துக்க கூடாது. இல்லையா? உண்டின்னா உயர்த்துவது, இதை உய வைப்பது. இல்லையா? மாறுபாடு இல்லாத உண்டி, இந்த உடம்பை உரமாக்குவதற்கு, இந்த உடம்பை காப்பதற்கு. இல்லையா? மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்டின். அப்போ ஒத்துக்கொள்ளாத விஷயங்களே, உங்களுக்கு எதெல்லாம் சரியாக இருக்கிறதோ அது இல்லாம வேற உணவுகள் வந்தா அதை என்ன பண்ணோம்? மறுத்துறணும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இல்லையா? அப்ப இந்த உடம்பை பாதுகாக்கக்கூடிய, அப்ப உடம்பை பாதுகாக்கக்கூடியது உணவு மட்டுமா? அதான் உண்டையும் போட்டிருப்பார், உணவும் போட மாட்டார். அப்ப உடம்பை பாதுகாக்க ஒருத்தர் நீங்க தப்பா பேசிட்டீங்கன்னா வெட்டிடுவான். அப்ப உடம்பு போயிருமே. இல்லையா? உடம்ப கெடுக்கிறதுக்கு சோறு திங்கிறது மட்டும் தான் கெடுக்குமா? நோய் மட்டும் தான் கெடுக்குமா? பகையும் கெடுக்குமே. அடுத்தவனை நீங்க தப்பா பேசிட்டீங்கன்னா, அடுத்தவனை தப்பா செய்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுவான்? வெட்டிடுவான். அப்ப அங்க சொல்லுகிற பொழுது மாறுபாடு, இல்லையா? மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின். அது நீ என்ன பண்ணும்? மறுக்கணும். தப்பானதுகளை வெறுத்துட்டேன்னு சொன்னா ஊறுபாடு இல்லை உயிருக்கு. உன்னுடைய உயிருக்கு என்ன இல்லை, எந்த துன்பமும், எந்த சிக்கலும், எந்த பிரச்சனையும், எந்த அவஸ்தையும் எந்த இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உடம்பை காக்கணும். அதுதான் திருமூலர் சொல்லுவார், உடம்பை முன்னர் இழுப்பில் இருந்தேன் உடம்பினுக்குள் உத்தமன், ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பை அவனிருந்து ஓப்புகின்றேன். அந்த உடம்பை நீங்க பாதுகாக்க வேண்டியதாக சித்தர்கள் உடம்பை உதாசீனப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா உடம்பு என்னது? வரம். உடம்பு வரம். இந்த உடம்பினால் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள் உத்தமனை காண். இல்லையா? ஒரு இறைநிலையை பெறுவதற்கு, இந்த கர்ம நிலைகள் எல்லாம் நீங்க முடிப்பதற்கு இந்த உடம்பு தான் கை கொடுக்கிறது. அப்ப உடம்பை பேணணும். உடம்பை பேணுவது ரொம்ப முக்கியம். அதுக்குதான் சொல்ற மாறுபாடு இல்லாமல், அதாவது எது உங்களுக்கு இயல்பாக இருக்கிறதோ, எது ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதோ, எது தேவையானதாக இருக்கிறதோ அதுல நீங்க என்ன பண்ணக்கூடாது? மாறுபாடு வைக்கக்கூடாது, மாற்று கருத்து வைக்கக்கூடாது. இல்லையா? தேவையான விஷயத்தை விட்டு தேவையில்லாதக்குள்ள போகக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரிதான். அப்போ இந்த உடம்பை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை நீங்க கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னு சொன்னா இந்த உடம்பு இருக்கிற வரைதான் இந்த உயிருக்கு அந்த கர்மாவை போக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லையா? அப்ப அங்க கர்மாவை பத்தி வந்துட்டாரா? அந்த கர்மாவை அழிப்பதற்கு தான் இந்த உடம்பு கிடைச்சிருக்குது. அப்ப அந்த உடம்பை வீணாக்கிடக்கூடாது. அப்ப அதுக்கு மாறுபாடு இல்லாததை நீங்க செய்யணும். அது வெறுக்கக்கூடியது, அதுக்கு ஆபத்தான விஷயங்களை இங்க மறுத்துடணும். அதை மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கின்றார். அப்ப உடம்பை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டாருன்னா, உங்க கர்மாப்படி, உங்க உடம்பு இயல்படி. அதான் நான் சொல்வேன், உணவை சொல்கிற பொழுது
மனதுக்கு பிடித்ததாகவும் உடம்புக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப அந்த உடம்பை அழிவில்லாததாக காக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கு. உடம்புக்கு அழிவு வரவே கூடாது. அது அதனுடைய கர்மாவரை அது வாழணும். அதுக்கு முன்னால உயிர் போகக்கூடாது, அந்த உடம்பு அழியக்கூடாது. அப்பதான் அந்த முழு வாழ்க்கை, அது 90 வருஷமானாலும் 20 வருஷமா 10 வருஷத்துலயே போட்டுமே தப்பில்லை. உங்க கர்மா அவ்வளவுதானே முடிச்சுட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அடுத்ததுக்கு போயிடலாம். அதனால எதுவரை உள்ளதோ அந்த இயல்பான வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு உடம்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அது எதுக்குன்னா, இந்த ஊறுபாடு இல்லை உயிருக்கு ஊறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பை பாதுகாக்கணும் இல்லையா? அப்ப இந்த ஜென்மால கிடைச்ச உடம்பு, இப்ப இந்த உடம்பு இப்ப தானே பேசிட்டு இருக்காரு, எந்த ஜென்மாலையும் காப்பாற்றணும், இந்த ஜென்மாலே கண்டிப்பு. அப்ப இந்த ஜென்மால இந்த உடம்பை நீங்க காப்பாற்ற வேண்டியது, அப்ப உடம்பை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும், அழுக்கு இல்லாமல், நோய் வராமல் இல்லையா, உண்கிற உணவுகளில் எந்த மாற்றமும் இல்லாமல், செயல்நிலைகளில் மாற்றம் இல்லாமல் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கவனமா வச்சுக்கணும். அப்போ உடம்பை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்த வேண்டும். நான் ஞானத்துக்கு போயிட்டேன், உடம்பை பத்தியே அக்கறைப்பட மாட்டேன்னு சொன்னா அவன் ஞானத்துக்கே போகலன்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்றேன். நிறைய பேர் சொல்லாங்க, அது ஞானத்துக்கு போயிடுச்சு உடம்பு பத்திலாம். உடம்பு இல்லைன்னா உனக்கு என்ன இருக்குது? குரு சொல்றத உனக்கு கடைசி நிமிஷம் குருவை பார்த்துட்டு இருக்கணும், குருவை நினைச்சிட்டு இருக்கணும். அதான் தெளிவு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி குருவை பார்த்தேன், போச்சு, இப்ப நரகத்துக்கு போயிட்டேன், இன்னும் அடுத்த பிறவிக்கு போயிட்டேன். கண்ணை மூடுவது வரை. அப்போ குருவை தனக்குள்ளே வைத்திருக்கணும். அந்த உடம்பு எப்படி இருக்கணும்? ஆக்டிவேஷன்ல இருக்கணும், சார்ஜ் இல்லாம போயிடக்கூடாது, மாற்று சிந்தனையில போயிடக்கூடாது. அதுக்கு தான் சொன்னார் மாறுபாடு இல்லாத உண்டு. இப்ப ஞானம் பிடிச்சிருக்குது, பிரச்சனைக்காக பிடிச்சிருந்தது, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டு, இப்ப ஞானம் அதெல்லாம் இங்க நான் பிசினஸ் போயிட்டேன், நான் எங்க வீட்டுல எங்க மாமா இப்படி கூட்டு போனாரு, எங்க அப்பா இப்படி கூட்டு போனாரு, எங்க அம்மா இப்படி கூட்டு போனாரு, வேற வேற ரூட்ல போயிட்டீங்கன்னா என்னாச்சு? உயிருக்கு ஊர் வந்துடும், கடைசி நிமிடம் வரை, டில் டெத், அவ்வளவுதான். அப்ப அதுவரை தேவைப்படுகிறது. அதான் சொன்னார், மாறுபாடு இல்லாத தன்மை, மாறுபாடு இல்லாத உண்ணி மறுத்து உண்ணின். ரொம்ப அப்ப உடம்பை பேணுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் உயிரை பேண முடியும் இல்லையா? உடம்பை வைத்தே உயிர் வளர்த்தேன் இல்ல. அடுத்தால மனத்தை சொன்னார். மனதை சொல்கிற பொழுது மனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது ஏற்கனவே நிறைய சொல்லுங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தர நாவல நிறன்ற. இப்ப நான் ஒரு பாடல் சொல்றேன். ஏன்னா உயிரை சார்ந்து மனதுக்கு அவர் பேசுகிற பொழுது, காக்க பொருளால் அடக்கத்தை, காக்க பொருளாய் அடக்கத்தை, ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. அங்க உயிருக்கு வேண்டி சொல்லியிருப்பார். காக்க பொருளாய் அடக்கத்தை, ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. அப்போ நீ காக்க வேண்டியது எதை காக்கணும்னா அடக்கத்தை காக்கணும். அடக்கத்தை காத்துட்டா அதை விட இந்த உயிருக்கு அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு இல்லையா? ஆக்கம்னு சொன்னா சிறப்பு, ஆற்றல் இல்லையா, பாதுகாப்பு, பெருமை, இதெல்லாம் அன்று நிறைய பொருள் எடுக்கலாம். அப்போ நீ மனதை இது மனதுக்கு கொடுக்க விடாது. ஏன்னா அடக்கம் எங்க இருக்குது? மனத்துலதான் இருக்குது. மனதை அடங்குனா தான், மனம் அடங்கலன்னா எல்லாம் போச்சு. இப்போ மனம் அடங்காம தான் உடம்பு பதறிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரும் தப்பு பண்றதெல்லாம் மனதுனால தானே வருது. மனம் அடங்கிச்சுன்னா என்னடா வாழ்க்கையை நினைச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அப்படியே தப்பிச்சுப்புன்னு ஆயிடுவான். மனம் அடங்கலைன்னா கண்ணா பின்னான்னு பேசுவோம். எனக்கு தெரியுமா, நான் யாரு, எனக்கு தெரியாததா, எனக்கு புரியாததா, முடிஞ்சு போச்சு. உயிருக்கு ஊராகிவிடும். இந்த பொருளுங்கிறது ரொம்ப முக்கியம். நீ பொருள்னு எதை நினைக்கிற? உலகத்துல காசு பணம், துட்டு பணம் காசுன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். அது இல்லப்பா பொருள். இங்க நீ பொருளாக எதை சேர்க்கணும், எதை பாதுகாக்கணும் ஏன்னா அடக்கத்தை. அது எதுக்கு? அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை அருள் உய்க்கும். அங்கேயும் பாட்டு சொல்லியிருப்பாரு. எவ்வளவு முழுக்க ஞான உபதேசம் தான் திருக்குறள் இல்லையா? இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, காக்க பொருளாய் அடக்கத்தை, ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிருக்கு. அதை விட இந்த உயிருக்கு
ஒரு பெரிய பாதுகாப்போ சிறப்போ எழுச்சியோ ஆற்றலோ வேற எதுவுமே இல்லை. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? அடக்க யாருக்கு வரும்? அடுத்த கட்டம். நான் அடங்கிட்டு இருக்கேன்னு இருக்க முடியுமா? அறிவு வந்தாதான் அடக்கம் வரும். அறிவு இல்லாதவன அடக்கம் வராது. என்றும் பணியுமா இல்லையா? அறிவு இருந்தால் மட்டும்தான் பணிவு வரும் இல்லையா? அவன் இருந்துப்பா சண்டை. அப்போ அவன் யோசிச்சு பார்க்குறான். யார் யோசிச்சு பார்ப்பா? அறிவு உள்ளவன் யோசிச்சு பார்ப்பான். சண்டை போடக்கூடாது. அதனால என்ன பிரச்சனை? நம்ம மானம் போகும், இழப்பு வரும், குற்றம் வரும், சமூகத்துல இல்லையா சிக்கல் வரும். அப்ப அவங்க அறிவு வரும்போது இதெல்லாம் சரி. அறிவு இல்லாம அடுத்த நிமிஷம் நான் யாரு பாரு போய் கையை வைப்பான், தூக்கிப்பான், அவனுக்கு 400 ரூபா போய் ஜெயிலில் கூட ஹோட்டல் கூட லைஃபுக்கு சின்ன பின்னமா போயிடும். அப்ப அடக்கம் எப்பொழுது வரும்னு சொன்னா அறிவு வருகிறது. அப்ப நீங்க அறிவை நிறைய வளர்க்கின்ற பொழுது அந்த அறிவு எங்க வரணும்னா எதுக்கு வரணும்? மனதுக்கு. மனம் என்ன பண்ணும்? பண்படணும். மனம் பண்படுகிற பொழுதுதான் அடக்கம் உருவாகும். மனம் பண்படலைன்னா அடக்கம் வராது. நிறைய படிச்சிருப்பாங்க, ஒன்னு அறிவுன்னு படிப்பை நினைச்சிடக்கூடாது. இங்க மனம் பண்பாடை சொல்ற. படிச்சவங்களாம் அடக்க மாட்டா இருக்கிறான், படிச்சவங்களாம் கத்துறான், சண்டைக்கு போறான், பெருசா வெளியில வரான் இல்லையா, குழப்பத்தை உண்டு பண்றான், சமூக சிக்கலை பண்றான். அதெல்லாம் அறிவுன்னு நான் சொன்னது படிப்பறிவிய உலக அறிவை சொல்லவில்லை, மன பண்பை சொல்கிறேன், மன பண்பாடை சொல்கிறேன். அப்ப மனம் பண்பாடாகின்ற பொழுதுதான் அடக்கப்படும். அடக்கமாக பொறுத்து கொள்ளும் இல்லையா? அந்த பொறுமையும் பெருமையும் எப்பொழுது வரும்? எதனால் வரும்னா மனதினால் தான் வரும். அப்ப மனம் தான் பொறுமையாக இருக்க வேண்டும் இல்லையா? அது பொறுமையாக இருந்தால் யாருக்கு பலன் கிடைக்குதுன்னா உயிருக்கு பலன் கிடைக்கும். அப்ப நீங்க உங்க உயிரை தக்க வச்சுக்கணும்னு சொன்னா உங்க மனதை பண்பாடு உடையதாக அடக்கமுடையதாக மாற்ற வேண்டும். அடுத்த அப்போ உயிரை காப்பாற்றுவதற்கு உடம்புக்கு எப்படி இருக்கணும்? ஊறுபாடு இல்லாத உயிர் இருக்கணும்னு சொன்னா உடம்புக்கு என்ன பண்ணணும்? மாறுபாடு இல்லாததாகிடுங்க இல்லையா? மாறுபாடான விஷயங்கள் எல்லாம், ஒத்துக்கொள்ளாத விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்தது மனதை சொல்கிற பொழுது மனம் எப்படி இருக்க வேண்டும்? அடக்கமாக இருக்க வேண்டும் இல்லையா? காக்க பொருளாய் அடக்கத்தை ஆக்கம் அதனின் மூங்கில்லை உயிர்த்து. இப்போ மனதுக்கும் சொல்லியாச்சு, உடம்புக்கும் சொல்லியாச்சு இல்லையா? இப்ப அடுத்தால அறிவுக்கு சொல்கிற பொழுது ஏன்னா நம்மள்ட்ட என்ன இருக்குது? உயிருக்கு என்னெல்லாம் இருக்குது? மனம் இருக்கிறது, ஆன்மா. ஆன்மா தான் செயல்படாத, ஆன்மா செயல்படாது இல்லையா? இல்லையா? அப்ப மனமும் அறிவும் உயிரும் சேர்ந்துதான். அந்த ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு மனம், அறிவு, உடல், இந்த 3 ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கிறது. உயிரை அது பாட்டுக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, அதுக்கு தக்கவாறு அது நின்று கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை அனுபவிப்பது என்பது எதெல்லாம்? உடம்பு, மனம், அறிவு, இந்த 3 தான். உயிர் அதுக்கு தக்கவாறு அது கூட டிராவல் பண்ணிட்டு இருக்குது. ஆன்மாக்கு இது சம்மந்தமே இல்லை. அது அக்கடான்னு பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. நல்லா சிந்திக்கணும். ஆன்மாவை இழுக்கவே கூடாது, ஆன்மா பத்தி பேசவே கூடாது. ஆன்மாக்கு இடமே ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையில. நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன். ஆன்மாவை பேசிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் புரியலன்னு அர்த்தம். ஆன்மாக்கு ஒண்ணுமே கிடையாது, அது பூஜ்யம், வெற்று மண்டலம், ஒண்ணுமே இல்லாதது ஆன்மா. அதை அப்படி வச்சுப்போம். இப்ப இங்க செயல்பாடா இருக்க வாழக்கூடியது எதுன்னு சொன்னா உயிரை காப்பாற்றுவது, உயிரை தக்க வைப்பது, உயிருக்கு பெருமை கொடுப்பது, உயிரை இறையோடு சேர்வதற்குள்ள வழிவகைகளை செய்வதெல்லாம் இந்த 3 தான். எதெல்லாம்? மனம், உடல், அறிவு. இவன் மனதை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டேன். காக்க பொருளாய் அடக்கத்தை ஆக்கம் அதனின் மூங்கில்லை உயிர்த்து. அந்த உயிருக்கு வரும், உயிரோட போட்டு 14 சொல்றேன். அடுத்தால் இந்த உடம்பை சொல்கிற பொழுது மாறுபாடு இல்லாத உண்ணி இல்லையா? மறுத்து உண்ணி, மறுத்து உண்ணி, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணி. மறுத்துன்னா வேண்டான்னு சொல்லி இல்லையா? மறுத்து உண்ணி ஊறுபாடு இல்லை உயிர்க்குன்னு அது உயிருக்கு வந்துச்சு, உடம்பை பாதுகாக்கிறது. அடுத்தால அறிவு நிலைக்கு சொல்கிற பொழுது இல்லையா? உயிர் உடம்பின் நீக்கியார் பின்பு செயிர் உடம்பு
செல்லா தீ வாழ்வார் அவர். பாடல் புரியுதா? உயிர் உடம்பு நீக்கியார், உயிர் உடம்பு நீக்கியார் பின்பு செய்ய உடம்பு செல்லாதி வாழ்வார் இல்லையா? இப்ப இதுக்கு பொருள் என்னன்னா, உயிர் உடம்பு நீக்கியார், அது ஒரு பக்கத்தில் வச்சுக்குவோம். இந்த செய்யர் உடம்பு செல்லாதி வாழ்வார் அவர் இல்லையா? செல்லாதி வாழ்வார் அவர். இவங்க செய்யர் உடம்பு செல்லாதி, இந்த செய்யர்னு சொன்னா துன்பம், வறுமை இல்லையா? செய்யர்னா வறுமை, துன்பம், நோய், நோயின்னு சொல்லலாம். செய்யர் உடம்புனா நோய் உடம்பு. இப்போ ஒருவனுக்கு நோய் ஏன் வருகிறது? ஒருவன் ஏன் ரொம்ப ஊர்ல சொல்லுவாங்க, அவனெல்லாம் தீண்ட முடியாதுப்பா, அவன் கையில் எடுக்க ஆகாதவன், அவன் வந்து ஒரு தொழுநோய் பிடிச்சவன், ஒரு பெரிய நோயில விழுந்தவன், ரொம்ப கெட்டத்தன்மை மிக்கவன், அந்த வாழ்க்கையே வந்து ரொம்ப வறுமையிலையும், வறுமையிலன்னா நம்ம வறுமைப்பட்டவங்களை குறை சொல்லக்கூடாது, இது எப்படின்னா கெட்டத்தன்மை, குணத்துல மாறுபாடு இல்லையா? அந்த மாதிரி அந்த வாழ்க்கையில வந்து அவனை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளாத வகையில ரொம்பலாம் நோய் இருக்குது, ஆனா செய்யறதெல்லாம் கிரைம், ரொம்ப கெட்டவனா இருக்கான், ரொம்ப தீய பழக்கம் உடைய, யாரா சொல்ல செல்லாதி எடுபடாத தீ வாழ்க்கை அவர் இல்லையா? தீ வாழ்க்கை அவர், தீய வாழ்க்கை வாழக்கூடியவன், உடம்பும் கெட்டு குணமும் கெட்டு ஒருத்த வாழ்றான் இல்லையா? ஏன் அப்படி வாழ்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, உயிருடம்பு நீக்கியார் பின்பு செய்கிற உடம்பு செல்லாதி வாழ்க்கையார் வாழ்வார் அவர், வாழ்க்கை வந்து. அப்ப அவருக்கு ஏன் இந்த உடம்பு வந்து கிடைச்சது? இப்ப நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு ஏன் சார் இவ்வளவு கஷ்டம், நான் நல்லவன் தானே, இப்ப நீ நல்லவன், இப்ப நல்லவன், அதனால தான் சொல்லணும், உங்களை கணித்து சொல்வது குருவாக மட்டும்தான் முடியும், உங்களால் முடியாது. நீங்க இப்ப உள்ள கணக்கை பார்ப்பீங்க, ஆனா உங்க கணக்கு எங்காவது பார்க்கணும் இல்லையா? உங்க கணக்கை நீங்க பார்க்க வேண்டியது ஆதிலிருந்து பார்க்கணும், இந்த ஒரு ஜென்மால இல்ல. உங்க இந்த வாழ்க்கை என்பது இந்த ஒரு ஜென்மால, அதான் சொல்றேன், ஒரு செயின் லைஃபாக உங்களுக்கு இருக்குது. நீங்க ஒரு பிட் ஆஃப் லைஃப் மட்டும் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, பலனே கிடையாது. இப்போ ஒருத்தன் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், நம்ம அதை பாக்குறோம், பாரு என்னெல்லாம் சாப்பிட்றான் பாரு, அதை வச்சிருக்கான் இதை வச்சிருக்கான், ஏகப்பட்ட டிஷ்ஷு நல்லா சாப்பிட்றான், இதை மட்டும் நம்ம பாக்குறோம். ஆனா அவனுடைய லைஃப் முழுக்க பார்க்கணும், இதுக்கு முன்னாடி என்ன, இது பின்னாடி என்ன. அவன் 4 நாள் சாப்பிடாம இருந்திருப்பான், இப்ப ஏதோ கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கும், வந்து ஒரு வெட்டு வெட்டலான்னு உட்கார்றான், நம்ம அவனை பார்த்து பொறாம போடுவோம், இப்படி திங்கிறான்னு. நீ டெய்லி தின்னுட்டு இருக்க, அவன் 4 நாள் திங்காதவன். அப்போ இது தெரிஞ்சா நமக்கு அவன் மேல கருணை வந்துடும், கருமாகாத. இப்ப அதே இது இப்படி வெட்டுறான், இப்ப பாரு இப்படி திங்கிறான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அடுத்தால வெளியில போன உடனே ஒரு கார் அடிச்சு அங்க செத்து போறான்னு வச்சுருங்க. அப்ப அந்த நிலை தெரிஞ்சா போதுக்கு முன்னாலேயாவது மனசு ஃபுல்லா தின்னுட்டு போட்டுமே, தோணுமா தோணாதா? அவங்க முன் வாழ்க்கை எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்மாக்கள் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த ஒரு சூழலை வச்சு அதை நம்ம நிதானிச்சிடக்கூடாது, அதான் சொல்றேன். வாழ்க்கை இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை மட்டும் வச்சு நிதானிக்க கூடாது, அப்படிதான் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதனால்தான் ஞானம் பெற முடியவில்லை. ஞானம் பெற முடியாததற்கும், குருவை நாம் நம்பாததற்கும், குருவை தேடாததற்கும் காரணம் இப்போ உள்ள வாழ்க்கையை மட்டும் வச்சு நம்ம நிதானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு சயின்ஸை துணைக்கு வச்சுக்கிறோம், மற்ற தத்துவங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வாழ்க்கை என்பது இந்த புள்ளி மற்றும் அல்ல, இந்த கோலம் என்பது பல புள்ளிகளை சேர்ந்தது. இந்த உங்களுடைய வாழ்க்கை கோலம் எப்படி இருக்கிறது? பல புள்ளிகளால் நிரம்பியது. இதுக்கு முன்னால் ஏகப்பட்ட புள்ளிகள், இனிமேலும் புள்ளிகள் இருக்கலாம். அதனால இந்த கோலத்தை நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இந்த ஒரு புள்ளியை மட்டும், கோலத்தில் இருக்க ஒரு புள்ளியை மட்டும் வச்சு ஒரு புள்ளி கோலம் ஆகுமா? எத்தனை வேணும்? அப்போ இங்க ஒருத்தன் வந்து அவ்வளவு நோயா இருக்கிறான்,
காசு இல்லை, அவன் உடம்புல நோய் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது, அவனுக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது, அழுக்கு துணி, நடக்க முடியல. இவன் எப்படி அவ்வளவு வறுமையில இருக்கிறான், அவ்வளவு நோயில இருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு அமைந்ததற்கு காரணம் என்ன? ஏன்னா ஒரு குருவா அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உயிர் உடம்பு நீக்கியா. இதுக்கு முன்னால் அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, ஒரு உடம்புல உள்ள உயிர் உடம்பை நீக்கிற, உயிரினுடைய உடம்பை நீக்காதான், உடம்புல உள்ள உயிரை நீக்கல. நல்ல குணமா பார்க்கணும். உயிர் உடம்பு நீக்கியான்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? உயிர் எங்க இல்ல? உடம்புல இல்ல. உயிருக்கு தான் உடம்பு, உடம்புக்கு உயிர் அல்ல. புரியுதா? உயிர் உடம்பு நீக்கியா, அந்த உயிருக்குள்ள உடம்பை நீக்கினார். புரியுதா? உடம்புக்குள்ள உயிரை நீக்கல, உடம்பு உயிரை நீக்கல. நல்லா கவனிச்சுக்கணும். அதான் உயிர் உடம்பு நீக்கியா. அப்போ ஒருத்தன் வாழுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் கொலை பாதகம் பண்ணியவர்கள், கொலை குற்றம் பண்ணியவர்கள் இல்லையா? கொலைன்னு நேர போய் அறுவாளை வெட்டுறதுன்னு இல்லை, அவனை சாக வைக்கிறக்கூடிய சூழலை உருவாக்கினாலும் அதுவும் கொலைதான். செல்வங்களுக்கு பயந்து போய் தூக்கு போடுவாங்க. செல்வம் கடன் வாங்கிட்டு ரொம்ப திட்டிட்டு வருவான், அவன் தூக்கு போட்டு செத்துருவான். அந்த சாவு நீ தான் காரணம். அப்போ ஒரு உயிர் பிரிகிறது, ஒரு உடல் உயிரை விட்டு இழக்கிறது, அவன் கர்மாவை முடிக்காமல் செல்வதற்கு ஏதுவாகிற காரணங்களை நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் கொலைக்குரியவர்கள். கொலை குற்றத்துல உங்க அக்கௌண்ட்ல வந்துடும். அதுக்கு தான் அடுத்தவங்க சுதந்திரத்துக்குள்ள நுழையாத, அவன் எந்த கர்மாவை எடுத்துட்டு போறான், கடன் வாங்காத, கடன் கொடுக்காத, இல்ல வாங்கணும் கெஞ்சணும், கொடுத்துட்டோம் மிஞ்சணும் இல்லையா? இந்த ரெண்டு இடமுமே இல்லைன்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு சொல்லாம, வாங்காம எப்படி சார் வாழ்றதுன்னா வாழலாம் இல்லையா? இந்த கதவை மூடிட்டுன்னு இந்த கதவை திறந்துடும். அதை நீங்க அனுபவிச்சு பார்க்கல இல்லையா? தவறுக்கு தான் நம்ம வழி கொடுத்துட்டோம்னா நல்லது வராது. அப்படி பழகிட்டான். இப்ப பாருங்களேன், உங்க வாழ்க்கையை எங்க ஆரம்பிக்க போறான்னா 0%. சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? சம்பாதிச்சு கடனை தீக்கணும். இப்ப அவங்களை என்ன பண்ணான்? கடனை வாங்க வச்சுட்டு சம்பாதிக்க சொல்றான். இந்த கிரெடிட் கார்டை கொடுத்து கடத்தை வாங்க வச்சிருந்தான். இப்ப கடனாளி போட, ஏதாவது வேலை பார்த்து என்ன கொண்டா. அப்ப அத்தனை பேரும் அடிமை ஆயிட்டீங்க. கிரெடிட் கார்டு வச்சிருக்கான் அத்தனை பேரும் அடிமை. இது நம்ம ஒரு கலாச்சாரம் இல்லை, வெளியில இருந்து உள்ள வந்து நம்மளை அடிமை ஆகிட்டான். நம்ம அதை பெருமையா எடுத்து வச்சுட்டு ஸ்வைப் பண்ணும். தயவு செய்து கிரெடிட் கார்டெல்லாம் தலையை சுற்றி தூர போடுங்க. அதை முடிச்சுக்கிட்டு இப்ப காடை காணலன்னு சொன்னாலும் அவன் போட்டான், அவன் வந்துடுவான் இல்லையா? ஞானத்துல தொடவே தொடாதீங்க. அதை விட சத்துரு கிடையாது. கொஞ்சம் யோசிப்பாங்க. உங்களை கடனை வாங்க வைக்க நான் முதவே கொண்டு தந்துருந்தான், கடனாளி ஆக்கிட்டு அவன் சொல்படலாம் நீங்க அலையணும். நீ சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம சம்பாதிச்சுட்டு அப்புறம் கொடுக்கறது வேற. நம்ம கர்மாப்படி வாழ்றதை விட்டு அவன் கர்மாப்படி வாழ வச்சுட்டான் இல்லையா? அப்போ இந்த மண்ணில் வந்து ஒருவன் ஏன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் ஏன் நோயாளியா இருக்கிறான், ரொம்ப வறுமையில இருக்கிறான்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குமேன்னு சொன்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அப்ப முன் ஜென்மங்கிறத அங்க ஞாபகப்படுத்துறார். முன் கர்மம். அப்ப முன் கர்மால நீ என்ன செய்தா இந்த நிலைக்கு வருவ? உடம்பெல்லாம் நோயாகவும் வறுமையிலையும் துன்பத்திலையும் ஒருத்தன் மாற்றான்னு சொன்னா அப்ப அதுக்கு காரணம் போன ஜென்மால அவன் என்ன பண்றான்? உயிர் உடம்பு நீக்கியான். உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உடம்பை உயிரில் இருந்து நீக்கியவன், அவனுக்கு தான் இந்த நல் போட்டார். கர்மால் வரக்கூடிய வினை பயனை சொல்லிட்டார் இல்லையா? அப்போ இந்த இதை நம்ம அறிவுல வச்சுக்கணும், வேலை வச்சுக்கணும். அப்போ உயிர்க்கு உருகன் செய்யாமை சொல்வார். உற்ற நோய் நோந்தல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றையே தவத்திற்கு. அப்ப நீ தவம் செய்யறன்னு சொன்னா எந்த உயிருக்கும் உன் உயிரை பார்த்துக்கணும். வெளியில உள்ள உயிர்களுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? தீங்கு பண்ணக்கூடாது. அடுத்தவர்களுக்கு தொல்லையே செய்யக்கூடாது. அடுத்தவங்க கர்மாக்குள்ள நுழையவே கூடாது. அடுத்தவங்க சுதந்திரத்தை கெடுக்கவே கூடாது. அதுதான் ஞானம். ஞானம்னா இதுதான் ஞானம். அன்பு மயமாக இருங்கள் இல்லையா? அன்பு மயமாக இருங்கள். அறிவு வெளிச்சத்தை பரப்புங்கள்.
நீங்க அன்பாக இருங்க, மற்றவங்களுக்கு அறிவுத்தன்மையை கொடுங்க, ரொம்ப முக்கியம். நீங்கள் அறிவாக இருங்கள், அன்பை பரப்புங்கள். ரெண்டே எடுத்துக்கலாம், டபுள் வெர்சன். நீ எப்படி வேணும்? அறிவுபூர்வமாக, அப்பதான் நீ அடக்கமாக இருக்க முடியும், நீ பண்பாடோடு இருக்க முடியும். அப்போ உங்க உயிர் இறையிலிருந்து வந்து மீண்டும் இறையோடு போய் சேரணும் அப்படின்னு சொன்னா, அந்த உயிரை நீங்க பாதுகாப்பதற்கு இல்லையா, அந்த உயிரை முறையாக வாழ வைப்பதற்கு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் மனம், உடம்பு, அறிவு. இந்த 3 விஷயம். ஏன்னா இதுதான் உயிரோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த உடம்பு என்பது ஒவ்வொரு ஜென்மாலும் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி கிடைக்கும். இப்ப இந்த ஜென்மால உங்களுக்கு மனித உடம்பு கிடைத்திருக்கிறது. அப்ப இந்த மனித உடம்பை நீங்க இந்த உடம்புக்கு ஊறுபாடு இல்லாத விஷயங்களை செய்யணும். ஒன்றின்னு சொன்னா சோறு மட்டுமல்ல, இந்த உடம்பை உயிக்கக்கூடிய நல்ல செயல்கள், நல்ல பேச்சு. அதான் அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சொல் 4 எழுக்கா இயன்றதாரம். அப்ப இந்த உடம்பை நீங்க பாதுகாக்கிறதுக்கு பொறாமப்படக்கூடாது, அதெல்லாம் மாறுபாடான செயல்கள், அதை செய்யக்கூடாது இல்லையா. ஊர் வரக்கூடியது கோபப்படுவது, வெகுழுதல், இன்னாச்சொல் சொல்வது, அவா உறுதல், இதெல்லாம் தப்பு. அப்ப இந்த உடம்பை அழிக்கக்கூடிய, உடம்புக்கு கேடு தரக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம செய்யணும். அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து, அப்ப அன்பு பயத்தோட வாழணும், அடுத்தவங்கள நேசிக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவணும். அதுதான் ஞானம். அப்ப இதெல்லாம் நீங்க செய்துட்டாலே உங்க உயிரை சேஃபா வந்ததுல இருந்து அப்படி திருப்பி கொண்டு போயிடலாம். அப்ப மீண்டும் பிறவாத ஒரு நிலை பெறுவதற்கு அதான் உயிர். உயிரை காப்பாற்றுவதுன்னா எப்படின்னு சொன்னா, அடுத்த பிறவிக்கு, அடுத்த உடம்புக்கு அதை போகாம ஆக்குவதுதான் உடம்பை உயிரை காப்பாற்றுவது. உயிரை காப்பாற்றுவதுன்னா ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கும்போது அது அவசரப்படுது இல்லையா. 40 வருஷம் இறையை விட்டுட்டு இங்க உட்கார்ந்துக்க வேண்டியதா இருக்குது. இப்போ பெருமையா சொல்லுவோம், எனக்கு இப்போ 40, எனக்கு இப்போ 50. என்ன 50? கர்மா முடிச்சு போயிருக்கு. இறையை விட்டுட்டு வெளியில வந்து நீ எவ்வளவு சொர்க்கத்துல இருக்கிறத விட்டுட்டு நரகத்துல வந்து கிடந்துட்டு இருக்க, இதுல 40, 60ன்னு பெருமை பேசிட்டு இருக்கிறதுக்கா? என்ன அறியாமை. எப்போ போவேன், எப்போ கிளம்புறது, எங்கிற மாதிரி இருக்கணும். நமக்கு வருமா? இத போய் வெளியே சொன்னாங்க, அந்த பக்கமே தலையை வச்சிடாத, குடிய கெடுத்துருவாரு போல் இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இவன் இன்னும் வாழணுமா, குடியை கெடுக்கும்னு சொல்லிட்டு கையில பாட்டில் வச்சுட்டு இருக்கான். இதான் உலகம். குடியை கெடுக்கும்னு குடிக்கிறான். எப்படி இருக்குது வாழ்க்கை? அதான் நான் முதல் சொன்னேன், எல்லாம் மாற்றி இருக்கிறது. உண்மைகளை தேடுங்கள், உயர்வை அடைங்கள் இல்லையா. அப்போ ஞானம் என்பது உங்களுக்கு உரியதை நீங்கள் பெறுவது. எல்லாத்தையும் பெறணும்னு தேவையில்லை. உங்களுக்கு எது தேவையானது? உங்க உயிரை காப்பாற்றுவது. அப்போ உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்க எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால், உடம்பிலையும் மனதிலையும் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த உடம்பும் மனமும் அக்கறை செலுத்தும் போது அறிவும் அங்கே துணை செய்கிறது. அதுதான் அதை ஒட்டி உயிருக்கு இந்த மனம், உடம்பு, உடல் சார்ந்த பாடல்களை திருவள்ளுவர் நிறைய பாடியிருக்காரு. நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். அத்தனை உயிரை சார்ந்த பாடல். இன்றைய உயிர் சிந்தனையில் திருவள்ளுவர் பிரானுடைய உயிர் சார்ந்த பாடல்களை பார்த்தோம். உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு ஞானமும் ஒரு உபதேசமும் கை கொடுக்கும் என்பதை மனதில் பதித்து உயருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க.